தண்ணீரில் போடும் விதைப்புக்கெல்லாம் நன்மைகள் நமக்கு உண்டு. அன்றாடம் வடித்த கண்ணீருக்கெல்லாம் அறுவடை கண்முன் உண்டு. திறந்த வானம் நமக்காய் திரும்பும், நினைத்து நீயும் கலங்காதே. நிறைந்த மேகம் மழையாய் பொழியும், அன்பின் தேவன் கரத்தாலே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமும் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமும் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த மாதத்தின் பரலோக துதி ஆராதனை காண கிருபை செய்த நமது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக என்னுடைய ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளின் பரலோக துதி ஆராதனைக்கு ஆசீர்வாதத்திற்காக நம் மத்தியிலே வந்திருக்கிறதான ஜான் மாசிலாமணி பாஸ்டர் அவர்கள் தேவ ஊழியர் சங்கத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள். பரிசுத்தனாகிய எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரலோகத்தின் ஸ்துதி ஆராதனையில் எங்கள் அன்பின் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆராதனையில் குடியிருப்பதாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்து வந்துள்ள தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும் என ஏற்ற வேளையில் எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்து இந்த ஆராதனை முழு பாகத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த இடத்துல தெய்வ மன்மைகள் உண்டாக, தெய்வ கிருபை உண்டாக, தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்பட கிருபை செய்யலாம். ஒவ்வொருவராய் பெரிய காரியங்களை செய்தவரை ஸ்துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆனபடியால் இங்கே பெரிய காரியங்களை செய்ய பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருவரோடும் கூடியிருந்து வழி நடத்த தேவன் கிருபை செய்யும்படியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரை ஏற்ற வேளையில் ஆண்டவருடைய கிருபை ஜனங்களோடு கூடியிருந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த வண்ணமாய் திரும்பி சொல்லாதபடி நிறைவான பரலோகத்தின் துதி ஆராதனையில் ஆண்டவரே நிறைவான கிருபையை பெற்றுக்கொண்டு நான் வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் நினைவில் குறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி ஆசிர்வதிக்கிறோம். இந்த வேளையில பாடுகிற பாடல்கள், இருக்கிற விண்ணப்பங்கள், தெய்வ செய்திகள் எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணி தாரும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது அகன்று போகும் என்று பார்க்கிறோம். நிறைவான கிருபையினால, நிறைவான ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் வழிநடத்த தேவன் கிருபை செய்யும்படியாக சொன்னோம். நல்ல ஆண்டவரே, இயற்கையை அனுகூலமாக்கி தாரும். அப்பன் இயேசுடைய திரு சமூகத்தில் கிடைக்கும் எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்தினால தம்முடைய பிள்ளைகளை ஆவரையும் ஆசீர்வதியும். இப்ப பாடுகிற பாடல்கள் எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணி தாரும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாம் இப்பொழுது துதி ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் துதிகளில் பிரியப்படத்தக்கவராக காணப்படுகிறார். பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது சிறைச்சாலையின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல நாம் ஆண்டவரை பாடி துதிக்கும் போது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கட்டுகள் எல்லாம் உடைய போகிறது. இந்த நேரத்திலே நம்ம வந்திருக்கிறதான சகோதரி ஷீலா அவர்கள் வந்து நமக்கு துதி ஆராதனை நடத்தி தருவார்கள். அவர்கள் நம்முடைய தேவ ஊழியர் சங்கமத்தின் அங்கத்தினராக அவர்கள் காணப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடுகள் தோறும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒரு சில பாடல்களை பாடி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம்.
ஜனமே, நான் தேவ சமூகத்துல ஒரு மனதோடு ஆராதிக்கிற வேளையில வீட்டு கவலையோ சூழ்நிலைகளை நினைத்து இந்த இடத்துல வேதனோடு இருக்காதபடி அந்த பாரத்தை அவருடைய சமூகத்துல விட வேண்டும். ஒரு சபையில ஒரு அபிஷேக ஆராதனை நடத்தினாங்க. அங்க என்ன நடந்து தெரியுமா? எல்லா பிள்ளைங்களுக்கும் அபிஷேகம் கிடைச்சி, ஆனா ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் அபிஷேகம் கிடைக்கல. இந்த போதகரும் நல்லா ஜபத்தை நடத்திட்டே இருந்தார். இந்த பிள்ளைக்கு விடுதலை வந்த பாடில்ல. அப்போ இவருக்குள்ள ஒரு டவுட், இது ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த விடுதலை கிடைக்கல? ஆவியானவரோடு அவர் பேச ஆரம்பிச்சார். ஏன் நான் இவ்வளவு போராடி ஜபிக்கிறேன், இந்த பிள்ளைக்கு ஏன் விடுதலை கிடைக்கல? ஆவியானவர் சொன்னாரு, அந்த பிள்ளையோட கரத்துல ஒரு மோதிரம் கிடக்கு, அந்த மோதிரத்தை உற்றி நோக்கி பாரு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த போதகர் இந்த பிள்ளையோடு பேசினார். மகளே, இந்த மோதிரம் உனக்கு யாரு தந்தது? அவள் சொன்னான், இது ஒரு பையன் தந்தது. உடனடியாக அவர் போதகர் சொன்னான், இதை நீ எப்போது கலத்துதியோ அப்போதுதான் உனக்கு விடுதலை. உனக்கு இயேசு வேண்டுமா இல்ல மோதிரம் வேண்டுமா என்று நீயே தீர்மானம் பண்ணி என்று அவர் சொன்னார். ஆனா அந்த பிள்ளைக்கு போல போராட்டம், மோதிரம் முக்கியமா இயேசு முக்கியமா, இயேசு முக்கியமா மோதிரம் முக்கியமா என்று அந்த பிள்ளை தீர்மானம் எடுத்துட்டு மறுநாள் சபையில வந்து போதகரோடு சொன்ன, இயேசு போதும்பா, நீங்க எனக்கு போதும்பா, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், உலக சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம்ப்பா, உலக ஆசைகள் எனக்கு வேண்டாம், நான் தேவனை சார்ந்து வாழ விரும்புகிறோம், நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஏசப்பாவுக்கு முதலிடமாக இடத்தை கொடுத்தா. இன்னைக்கு தேவஜனமே, நாம் இயேசுவை ஆராதிக்கும்படிக்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு ஒரு மனதான் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் விடுதலையோடு இந்த இடத்துல எந்த போராட்டத்தோடு வந்தோமோ, எந்த பிரச்சனைகளோடு வந்தோமோ, அந்த பிரச்சனைகளை இந்த இடத்துல விட்டு எனக்கு ஒரு விடுதலை தந்து அனுப்புங்கப்பா என்று சொல்லி இப்பொழுது நான் ஜபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாட்டு எல்லாரும் ஜபிக்க ஆரம்பிக்கலாமே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு. சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை அருளி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்துல நீங்கள் சோர்ந்து போய் வந்தீர்கள், அந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அந்த காரியத்துல நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. மாறாவின் தண்ணீரை மதுரமாக கர்த்தரால மாற்ற முடியும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை மாற்ற என் தேவனால முடியும். ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகளை மாற்ற அவரால முடியும். எல்லா குடும்பத்தின் இக்கட்டுகளை மாற்ற அவரால முடியும். எல்லா குடும்பத்தின் போராட்டங்களை மாற்ற அவரால முடியும். ஏன் தெரியுமா? நாம் மனுஷனை நாடி போகல, கர்த்தராகிய இயேசுவை நாடி வந்திருக்கிறோம். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவ தேவ ஜனமே, 1 சாமுவேல் 2:1 சொல்லப்படுகிறது, அன்னாள் ஜபித்தா, அவளுக்குள்ள ரட்சிப்பை சந்தோஷம் வந்தது. இன்னைக்கு நான் ஜபிக்கிறோமா? தேவ சமூகத்துல இன்றைக்கு கனி கொடுக்கிறோமா? இன்னைக்கு அப்போடைய பாதத்துல உமக்காக தான் அப்பா வாழ விரும்புகிறேன், உமக்காக தான் அப்பா வாழ விரும்புகிறேன். என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற என் தேவனால முடியும்ப்பா. மனுஷரால் சொல்ல முடியாத பல வேதனைகளோடு வந்திருக்கிற இன்றைக்கு என் வேதனைகள் நீங்க நீ சுகமா இருப்பாய் என்று சொன்னீரே, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். தகப்பட எனக்கு விடுதலை தர வேண்டும். என்னுடைய சூழ்நிலைகளை நீங்க மாற்றி அமைக்க வேண்டும். பல போராட்டங்களோடு, பலவீனத்தோடு, கடன் பிரச்சனையோடு, சூழ்நிலைகள் கைதியோடு அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டாப்பா. அந்த எகிப்தின் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். இன்றைக்கு நான் ஒரு விடுதலை பெற்ற பெண்மானை போல கர்த்தருக்காக பிரகாசிக்க விரும்புகிறேன், கர்த்தருக்காக எழும்ப விரும்புகிறேன். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம், கவலை, கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு நீக்கி போடுகிறார். மன திறந்து தேவனை ஆராதிங்க. மன திறந்தவர்களாக தேவனை ஆராதிங்க. என்னை நோக்கி கோப்படி என்று சொன்னாரு. நீங்க மனுஷனை நாடி போகல, என் தேவனை நாடி வந்திருக்கீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்துகள் முறியடிக்கப்படுவார்கள். சத்துருக்களின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். எந்த மனுஷன் துதிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் உடைப்பா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். இன்னைக்கு உன் வாயை விருவாய் தர, துதி எடு, துதி துதி கர்த்தரை துதி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அவருடைய சமூகத்துல உன்னை விட்டு கொடு, உன்னை ஒப்பு கொடுத்து விடு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் உன் வாழ்க்கையில செய்ய
வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிற தகப்ப, உடைந்து போன நம்முடைய வாழ்க்கை உருமாற்றுகிற தகப்ப, இன்றைக்கு விட்டு கொடு. எலியாவின் தேவனே இறங்கின நேரமே என்று சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு மகிமையின் மேகம், இந்த இடத்துல ஒரு அசைவாடுகிற மேகம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. என்னை வல்லமையால் நிரப்புங்க, என்னை பிரசன்னத்தினால நிரப்புங்க. தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். அக்கினிமயமான வல்லமை என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிங்க. ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுத்த தானியேலுடைய காரியம் ஜெயமா இருக்கும் என்றால், உங்களுடைய என்னுடைய காரியத்தை என் செல்ல தகப்பன் ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். உன் சூழ்நிலைகளை பார்க்காத, உன்னுடைய வேதனைகளை பார்க்காத, கண்ணீருக்கு முடிவு உண்டு. உன் கண்ணீர் களிப்பாய் மாறு. ஓரி கபாம் தேவச்சனமே, இன்னைக்கு விட்டு கொடுத்து ஜெபி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு அவருடைய பாதத்துல வந்திருக்கிற உனக்கு விடுதலை உண்டு. வேதம் சொல்லப்படுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருளை செய்வேன். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தரை காத்திருப்பவர்களும் புது பலன் அடைந்து கல்லிகளை போல சட்டைகளை அடித்து உயரி எழும்புவார்கள். யார் யாரெல்லாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் உயிர் பெற்று எழும்பும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பயந்து கொண்டிருந்த கிதியோனை பயங்கரமான பராக்கிரமசாலியாக என் தேவனாலே மாற்ற முடியும் என்றால், இன்றைக்கு உன் சூழ்நிலைகளை மாற்ற என் தேவனால முடியும். உன்னுடைய வேதனைகளையும் கண்ணீரையும் வறுமை நீக்க என் தேவனால முடியும். எலியாவின் தேவனே இறங்கின நேரம் என்று சொல்லுங்க. எத்தனை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கு என்று சொன்ன சங்கீதக்காரனை போல இன்றைக்கு கர்த்தருடைய துதியை சொல்லி வருவோம் என்றால், எதிராளியாகிய பொல்லாத சத்ரு நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய எண்ணங்களை விட்டு இன்றைக்கு முறியடிக்க போவோம். கர்த்தர் நல்லவர், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னை விட்டு கொடுத்து ஜெபி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற தேவன் இன்றைக்கு நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். கர்த்தரே உன்னை நடத்துகிறார், அவரே உன்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய சொந்த பிள்ளையை மாற்றி இருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்கு எனக்கு சிந்தினாரே, அந்த ரத்தத்தினாலே மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் இந்த அளவு அல்ல, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி நீச்சலால கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு விடுதலையோடு ஜெபி. அவரி கபால் அவரி கர மகுட ரிகோ தரி கர. உன்னை பெரியவர் ஜாதியாக்குகிற கர்த்தர், உன்னை பெரியவர்களாய் மாற்றுகிற தேவன், உன்னை அதிசயத்தை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், உன் உற்றார் பெற்றார் உன்னை வெறுக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. வேதம் சொல்லப்படுகிறது, இந்த உலகமே கைவிடப்பட்டவள் என்ற தள்ளுண்ட சீட்டை அவள் விசாரிப்பட்டவள் என்ற தள்ளுண்ட சீட்டை அவளுக்கு கொடுத்தாலும் கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறபடினால உன் கவலைகளை அவர் மேல இறக்கி வைத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? ஒரு பெரும்பாடுள்ள சிறிய கர்த்தர் விடுவித்தார் என்றால், இன்றைக்கு உன்னை தொட்டு அவர் விடுவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றைக்கு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீ அவருடைய சமூகத்துல உன் இருதயத்தை ஊற்றுவாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை இப்பொழுதே மாற்றுவா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி விடாதிருக்கிற பல தடைகளை கர்த்தர் உடைப்பார். இன்றைக்கு ஊழிய காலத்தில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் உடைக்க இன்றைக்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். மேலாரை வீட்டில் இறங்கின தேவன் இன்றைக்கு நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு மனப்பட்டு கொண்டு இருக்கிற இடத்துல அவருடைய அசைவாடுதலை உணர முடியும். ஒரு கபால் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய சிறையிருப்புகள் திருப்பப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே அவரை நோக்கி கூப்பிடு. அவரிடத்தில் அன்பு கூறு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சேனைகளை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை பாராது, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவ ஜனமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வைத்து அவரை நோக்கி ஜெபிக்கிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா குழப்பங்களை உடைத்தறிய, ஊழிய களத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்க, அந்தகார வல்லமைகளை உடைத்தறிய என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தேவ ஜனமே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்த, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருளி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் நீ சோர்ந்து போகவும் கலங்க வேண்டாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர்
அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன். இஸ்ரவேலை நீ கலங்காது, இஸ்ரவேலை பயப்படாது. கர்த்தர் உனக்கு முன்னே போய் உன் கோணலானவைகளை நேராக்கி கரடானவைகளை சமமாக்குற தேவன். ஆகையால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களுக்கெல்லாம் பதில் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பரிசுத்தம், இரக்கம், கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, மறுபடி கேட்க போகிற இந்த ஆராதனை செய்தி வேலை அப்போடைய கரத்தில் தருகிறோம். இந்த ஆராதனை நீங்க பொறுப்படுத்த வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரமெல்லாம் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் தந்த நல்ல ஒரு துதி ஆராதனைக்காய் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இன்னுமாக நம்ம தொடர்ந்து நம்ம சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நேரத்திலே நம்ம மத்தியிலே வந்திருக்கிறதான ஜாஷுவா பிரதர், கோவை மண்டலத்தை சார்ந்த ரீஜனல் எக்ஸிக்யூட்டிவாக காணப்படுகிறதான சகோதரர் வந்து நம்முடைய ஹெவன் டிவியுடைய காரியங்களை குறித்து நமக்கு இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இரண்டு காரியங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதலாவது ஹெவன் டிவியினுடைய சந்தா, ஹெவன் டிவி சப்ஸ்கிரிப்ஷனை குறித்து முதலாவது சொல்லிவிடுகிறேன். அதற்கு பின்பாக ஸ்லாட்டை குறித்து, ஹெவன் டிவியிலே ப்ரோக்ராம் செய்வதை குறித்த காரியத்தை ஒரு 7-8 நிமிடங்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது, ஹெவன் டிவியினுடைய இந்த தரிசனமானது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஏகദേശம் 3 கோடி மக்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்பதை ஒரு மையமாக, ஒரு அடித்தளமாக கொண்ட ஒரு ஸ்தாபனம் தான் ஹெவன் டிவியினுடைய இந்த மிஷனரி ஊழியம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதற்கு தமிழ்நாடு முழுவதும் இதிலிருந்து நாங்கள் ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்களை மாத்திரம் நாங்கள் கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறோம். இந்த 15,000 சப்ஸ்கிரிப்ஷன் இயர்லி ஒன்ஸ், வருஷத்திற்கு ஒரு முறை 700 ரூபாய் வைத்து நீங்கள் தாங்குவீர்களானால் இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை எந்த ஒரு கடனும் தடங்களும் இன்றி இந்த சவால்களும் போட்டிகளும் நிறைந்த உலகத்திலே நாம் கொண்டு போக முடியும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது, அப்போ ஏன் உங்களுக்கு மட்டும் நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் இது ஒரு 3 கோடி மக்களுக்கு இந்த தரிசன தேசத்திற்கு சத்தியத்தை கொண்டு போவதற்கான ஒரு அடித்தளமாய் காணப்படுகிறது. எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும், ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடித்தளம் உறுதியாக இருந்தால்தான், வலிமையாக இருந்தால்தான் அதன் மேல் கட்டப்படுகிற அந்த தரிசன பயணமானது, அந்த தரிசன ஊழியமானது தடுமாறாதபடிக்கு தன்னுடைய பயணத்தை, தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியும். ஆக எந்தெந்த வழிகளிலே இந்த 15,000 சப்ஸ்கிரைபர்களை நாம் உருவாக்க முடியும் என்று நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் டிவியில் பார்த்து கொண்டு இருக்கின்ற போதக பிதாக்கள் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்க அப்படின்னா 450 500 600 திருச்சபைகள் வரைக்கும் இருக்கிற மாவட்டங்கள் உண்டு. ஒரு திருச்சபை நீங்கள் உங்களுடைய வருடத்திற்கு ஒரு முறைத்தான் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். 700 ரூபாய் வைத்து நீங்கள் உங்கள் சர்ச்சில் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்களை மாத்திரம் கொடுத்தா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. அந்த போதகருடைய நேரடி தொடர்பில் மாத்திரம் நாங்கள் இடைப்பட்டு அவர் மூலமாக ஒரு 100 சப்ஸ்கிரைபர்களை ஒரு சபை கொடுக்குமானால் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒரு 150 திருச்சபைகளுடைய உதவி மாத்திரம் போதும். அல்லேலூயா. 150 திருச்சபைகள் மாத்திரம் ஏகദേശம் 15,000 சப்ஸ்கிரைபர்களை தர முடியும். நீங்கள் ஒருவேளை ஒரு குடும்பமாக இருக்கீங்க, எங்களுக்கு சபை இல்லை, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம், இந்த ஊழியத்திற்கு எங்களால் மாதம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு வருஷத்திற்கு 700 ரூபாய் வைத்து உங்கள் குடும்பத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பீர்களானால் ஒரு வருஷத்திற்கு அந்த 5 பேருக்குள்ளேய சப்ஸ்கிரிப்ஷனை மாத்திரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி நீங்கள் ஒரு 100 குடும்பங்கள் வந்தாலே ஏகദേശம் இந்த ஹெவன் டிவியினுடைய ஊழியம் தடுமாற்றம் இல்லாமல் நடக்கும். உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்தில் அநேக போட்டிகளும் சவால்களும் நிறைந்த உலகத்தில் இந்த ஹெவன் டிவி தரிசனத்தை தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து நடத்துவது என்பது நீங்கள் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். நீங்கள் தனிநபர் ஊழியமாகவோ அல்லது குடும்பமாகவோ அல்லது திருச்சபையிலிருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்பினால் நாங்கள் உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கார்டை கொண்டு வந்து கொடுக்குறோம். அந்த பாஸ்டர் கையில் ஒரு 100 கார்டு நாங்கள் கொடுத்துறோம். அந்த 100 கார்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி நீங்கள் நேரடியாக ஹெவன் டிவியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி அதற்குரிய ரசீதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று. இனி ஒரு காரியம், ஸ்லாட் என்கிற காரியத்தை குறித்து இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நானே அநேக போதகர்களிடத்தில் ஒரு மாதத்திற்கு ஹெவன் டிவியில்
அந்த போதகர்களுடைய தேவ ஊழியர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக தேவ மனிதர்களுடைய புரோகிராமை ஒளிபரப்புவதற்கு 22,000 ரூபாய் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அது 20,000 ரூபாய் ஆனது, அப்புறம் 15,000 ரூபாய் ஆனது. இந்த வருஷத்தில் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ தேவதாசர்கள் இந்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு மாதம் முழுவதும் உங்களுடைய சபை நிகழ்ச்சிகள், உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் சபையினுடைய சிறு பிள்ளைகளுடைய ஏதாவது ஸ்கிட், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், இதை ஒளிபரப்புவதற்கு 30 நிமிடங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 12,000 ரூபாய் ஒரு ஸ்லாட்டும் 8,000 ரூபாய் ஒரு ஸ்லாட், 2 வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் அந்த டைம் மட்டும் அந்த 8,000 அண்ட் 12,000க்கு டைம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ப்ரைம் டைமுக்கு 12,000 ரூபாயும், நார்மல் டைமுக்கு காலையிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 8,000 ரூபாய் ஸ்லாட், 5 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு 12,000 ரூபாய். இது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க 12,000 ரூபாய் 8,000 ரூபாய் என்று சொல்லும்போது ஒரு ப்ரோக்ராமுக்கு அல்ல, ஒரு ப்ரோக்ராமுக்கு என்று நினைத்து நிறைய பேர் தயங்கி கலந்து கொள்வதில்லை. ஆனால் ஒரு ப்ரோக்ராமுக்கு அல்ல, ஒரு மாதத்திற்கான அமௌண்ட் 30 நிமிடங்கள் வைத்து ஒரு மாதத்திற்கு 4 வாரங்கள், 5வது வாரம் வரும்போது அதை ஃப்ரீயாகவே ஒளிபரப்புகிறோம். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதன் மூலமாக நீங்கள் ஹெவன் டிவியில் அநேக தேவதாசர்கள், ஒருவேளை கர்த்தருடைய ஊழியர்கள், இன்றைக்கி சில பேருக்கு என்கிட்ட கேட்டாங்க, வயதான ஊழியர்கள் அவங்களால வெளியரங்கமான ஊழியங்களை செய்ய முடியாது, வெளியில் இறங்கி அவங்களால ஃபீல்டு ஒர்க் பண்ணவோ, சபைகளுக்கு போகவோ, டிராவல் பண்ணி ஆண்டுடைய வார்த்தை பேசவோ அவங்களால முடியாது. ஆனால் அவர்கள் இருந்த இடங்களிலிருந்து இன்றைக்கு அவர்களுடைய மொபைல் ஃபோனிலிருந்து அழகாக, இன்றைக்கி எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லா திருச்சபைகளிலும் மீடியா சிஸ்டம், மீடியா டீம் வச்சுருக்கீங்க. அந்த மீடியா டீமை வச்சு நீங்கள் வீட்டில் இருக்கிற செய்திகளை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி, கர்த்தருடைய ஊழியர்கள், வீட்டிலிருந்து பெரியவர்கள், நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்களை நீங்கள் வெளியில் களத்துக்கு வர முடியலன்னா கூட நீங்கள் இருந்த இடத்திலிருந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹெவன் டிவி என்கிற மெயில் நான் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த மெயிலுக்கு உங்களோட ப்ரோக்ராமை அனுப்புவீர்களானால் நீங்கள் 1,05,00,000 வீடுகளுக்கு ஹெவன் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. இந்த 1,05,00,000 வீடுகளில் ஒரு 5ல் 1 பங்கு போட்டாலும் 20 லட்சம் வீடுகள் அதை பார்க்கிறார்கள். 1,05,00,000 வீடுகளும் ஒரே நேரத்தில் பார்க்கலைன்னா கூட அதில் 5ல் 1 மடங்கு பார்த்தா கூட 20 லட்சம் வீடுகளில் ஹெவன் டிவியின் வாயிலாக தேவன் உங்களுக்கு தந்த தாளந்துகள், அநேக தேவ ஊழியர்கள், எனக்கு தெரியும் வயதான போதகர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய தேவன் கொடுத்த ஆழமான அனுபவங்களை, நல்ல தாளந்துகளை, தேவனுடைய அனல் மூட்டக்கூடிய வார்த்தைகளை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை, அநேக ஜனங்களை எழும்ப பண்ணக்கூடிய வார்த்தைகளை, எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை பேச முடியவில்லையே, வெளியிலே ஊழியம் செய்ய முடியவில்லையே என்று அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். எல்லா நேரங்களிலும் ஹெவன் டிவியின் வாயிலாக உங்களுடைய கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், வார்த்தைகள் இந்த உலகம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் போய் சேரும். அல்லேலூயா. ஆகவே இந்த ஸ்லாட் காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. 22,000 ரூபாய் இருந்த அந்த ஹெவன் டிவியினுடைய ப்ரோக்ராமானது இன்னைக்கு 2 டேரிஃபில் வருகிறது. ஒன்று 8,000 ருபீஸு, அதுக்கு 4 வாரங்களுக்கான சார்ஜ், ஒரு மாதம் முழுவதற்குமான சார்ஜ். 5வது வாரம் முழுவதும் அதை ஃப்ரீயாகவே டெலிகாஸ்ட் பண்ணுகிறோம். இன்னொரு டேரிஃப் 12,000 ரூபாய், அது பிரைம் டைம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு 12,000 ரூபாய், அதுவும் ஒரு மாதத்திற்கான சார்ஜ் தான். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடியும். சுவிசேஷகர்கள் எங்களுக்கு சொந்தமான திருச்சபை இல்லை, ஆனால் நல்ல உங்களுக்கு தாளந்துகளை தேவன் தந்திருப்பார், நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசக்கூடிய கிருபைகளை தந்திருப்பார். அதை நீ ஹெவன் டிவியின் வாயிலாக நீங்கள் ஒளிபரப்ப முடியும். உங்களுடைய திருச்சபையினுடைய ஆராதனை குழுவை, இளம் வாலிபர்களுடைய ப்ரோக்ராமை அவங்களுக்கு எல்லா மேடைகளும் கிடைப்பதில்லை. சபைகளில் அந்த 2-2.5 மணி நேர டைமில் எல்லா வாலிபர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் டைம் கொடுக்க முடியாது. ஆனால் அவர்களும் ஊழியத்தில் வளர்த்துவிட விரும்பினால் தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்புவதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. 30 நிமிடங்கள் உங்களுடைய திருச்சபையினுடைய ஆண்டவர் தருகிற வார்த்தை அல்லது ஆராதனையினுடைய அந்த ப்ரோக்ராம் அல்லது சிறு பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம், உங்கள் சபையினுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், உங்கள் சபையில் நடக்கக்கூடிய சிறப்பு ஜெபங்கள், சிறப்பு கூடுகைகள், இந்த காரியங்களை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டுமானால் நீங்கள் ஹெவன் டிவி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களால் எடிட் பண்ண முடியாது, 30 நிமிடம் கரெக்டாக பண்ண முடியாது என்று சொன்னால் அதை நாங்களே கூட பண்ணிப்போம். அதற்கான காரியங்களை எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் அறிவிப்பார்கள். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 29வது அதிகாரத்தை நீங்கள் ஆழமாய் வாசித்தீர்களானால், தரிசனம் கொடுக்கப்பட்டது சாலமோனுக்கு.
தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற தரிசனம் சாலமோன் என்கிற ஒற்றை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒற்றை மனிதனால் அந்த தரிசனம் நிறைவேறவில்லை. அல்லேலூயா. அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு அந்த சாலமோனுக்கு பின்பாக இருந்து தாவீதும் அவனோடு கூடிய பிரபுக்களும் உழைத்த தேவ ஜனங்கள், தேசத்து ஜனங்கள் முழுவதும் ஒத்தாசை தந்ததினாலே சாலமோன் தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அற்புதமாய் நிறைவேற்ற முடிந்தது. நீங்கள் அதை விளக்கமாக சொல்ல முடியல. அங்கே பாருங்க, சாலமோன் தன் தேவாலயத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ, வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், பொன் வேலைக்கு பொன்னும், மர வேலைக்கு மரங்களும், அதற்கான தச்சர்களும், இப்படியாக என்னென்ன வேலைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்பட்டதோ, என்னென்ன லேபர்ஸ் அதற்கான ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டார்களோ, அதையெல்லாம் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன், கட்ட வேண்டிய வேலை மாத்திரம் உன்னுடையது என்று தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே ஆயத்தப்படுத்த வேண்டிய எல்லா வேலைகளும் அந்த தேசம் முழுவதும் இருந்து அந்த மனிதனுடைய பின்னால் இருந்து உழைத்தார்கள். தேவ தரிசனம் நிறைவேறினது. அதே போல இந்த ஹெவன் டிவி இந்த 3 கோடி மக்கள் வாழ்கிற இந்த தேசத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் இதோடு கூட நீங்கள் பயணிப்பீர்களானால் இதன் மூலமாகவும் தேவனுடைய திட்டம் அந்த தேசத்திலே முழுமையாய் நிறைவேறும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு கூட உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. மீண்டும் சொல்லுகிறேன், 15,000 சப்ஸ்கிரைபர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வருஷத்துக்கு ஒரு டைம் தான் 700 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் மினிமம் இருப்பீங்க. 4 பேர் நாளில் 28, 2,800 ரூபாய் ஒரு குடும்பம் கொடுத்தா, அப்படிப்பட்ட குடும்பங்கள் எழும்பினாலும், ஒரு திருச்சபையிலிருந்து ஒரு 100 சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு வாங்கினாலும், அல்லது நீங்கள் வெளியில் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் ஜெபக்குழுக்கள் இருப்பீங்க, ப்ரேயர் குரூப்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. எங்களுடைய குரூப்ஸில் ஒரு 40 பேர் இருக்கிறோம். நாங்கள் 40 பேருடைய குடும்பங்கள் இந்த இயர்லி ஒன்ஸ் தான் நான் கொடுக்குறோம். மாதம் மாதம் நம்ம சொல்லலை. அவங்கள வேறு எந்த காரியத்துக்கும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். திரும்ப திரும்ப தொல்லை பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஒருபோதும் உங்களை நாங்கள் தொல்லைப்படுத்த மாட்டோம். வருடத்திற்கு ஒரு முறை 700 ரூபாய் வைத்து கொடுக்கின்ற இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற 15,000 சப்ஸ்கிரைபர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த ஊழியம் தொடர்ந்து எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு சாலமோனுக்கு பின்பாக இருந்து உழைத்த அநேக பிரபுக்கள், தன்னுடைய தகப்பனார் தாவீது ராஜா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மாத்திரம் நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த தரிசனம் அற்புதமாக நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்லாட்டுக்காக நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு, வெறும் 12,000 ரூபாய் ஒரு டேரிஃபிலும் 8,000 ஒரு டேரிஃபிலும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறோம். நீங்கள் ஏதாவது எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை இந்த தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்ப சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணும் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பை தந்துள்வாராக. தொடர்ந்து இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கும் ஊழியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நம்ம டிஓஎஸ் பற்றி நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறதான ஆரோக்கியம் பாஸ்டர் அவர்கள் அதை குறித்து சொல்வார்கள். அவர்கள் நம்முடைய தேவ ஊழியர் சங்கமத்தினுடைய பிஆர்ஓவாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் வந்து அவர்கள் நமக்கு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹெவன் டிவி சார்பாக வந்து தேவ ஊழியர் சங்கமம் டிஓஎஸ் என்கிற ஒரு சங்கமத்தை ஏற்படுத்தி, இந்த சங்கமத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, கிராமப்புறங்களில் இருக்கிற ஊழியர்களை ஊக்குவிக்கும்படியாக, அவர்கள் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரராக இருப்பாங்க. அவங்க கிராமத்திலிருந்து வெளியே தெரியாமல் இருப்பாங்க. அவங்ககிட்ட நல்ல சாட்சியாக இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டது அவங்க சாட்சியெல்லாம் பார்க்கும்போதும் ரொம்ப அற்புதமான சாட்சியாக இருக்கும். அந்த சாட்சி அநேகருக்கு தெரியும்படியாக இந்த நோக்கத்தில் தான் இந்த தேவ ஊழியர் சங்கமம் என்கிற அந்த சங்கமத்தை ஹெவன் டிவி மூலமாக ஏற்படுத்தி, இதை பல மண்டலங்களாக நாங்கள் பிரித்து இந்த கூட்டத்தை நாங்கள் கடந்த நாட்களில் வருஷங்களில் நாங்கள் நடத்தி வந்து கொண்டு இருக்கிறோம். இதில் அநேகர் இந்த தேவ ஊழியருடைய சங்கமத்தில் தேவ ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவங்களுடைய ஹெல்த்து, உடம்பு, அவங்க குடும்பம், அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த சங்கமத்தில் அந்த தேவ ஊழியருடைய ஐக்கியம், அன்பு காணப்படும்படியாக இந்த சங்கமத்தை இணைத்து அநேக ஊழியர்களை இதில் நாங்கள் இணைத்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க தேவ ஊழியர் சங்கமத்தில். இது நம்ம இந்த ஹெவன் டிவி மூலமாக தேவ ஊழியருடைய சங்கமத்தின் மூலம் தேவ ஊழியர்களை அநேக தேவ ஊழியர்களை பிரசங்கத்தை, தேவனுடைய செய்தியை, சாட்சியை, இதை பார்க்கின்ற 3 கோடி மக்களுக்கு அவங்களுடைய செய்தி, அவங்களுடைய சாட்சி கடந்து செல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையில், ஊழியர்களுடைய வாழ்க்கையில், அநேக நன்மைகள்
நடந்து கொண்டு இருக்கிறது. அநேக கிராமப்புறங்களில் இருந்த ஊழியக்காரங்கள் இதில் செய்தி பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அநேக கிராமப்புறங்களில் இருக்கிற தேவ ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற அநேக ஊழியக்காரர்களுடைய ஊழியத்தில் இருக்கிற அநேக பிரச்சனைகள், நெருக்கங்களை இதில் சாட்சியாக பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி அநேக சாட்சியாக இதில் பகிர்ந்து கொண்டு தேவ செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிற அவங்களை பாருங்கள், கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். ஆமென், சோத்திரம். ஒரு கோலியாத்தை கொல்வதற்கு தாவீது ஒரு கிராமத்திலிருந்து தான் வந்தான். சோத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. அதுபோல் எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற அநேக ஊழியக்காரங்களை தான் இதில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னா சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக இடங்களில் எதிர்ப்புகள் இருந்தாலும் அநேக இடங்களில் அநேக ஊழியர்கள் இதற்கு தோள் கொடுத்து தோளோடு தோள் நின்று இது தேவனுடைய அந்த தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா. அந்த தேவ ஊழியர் சங்கமத்தில் இணைந்திருக்கிற அநேக ஊழியர்களை இப்போ அநேக சபைகளில் கூப்பிட்டு இதில் செய்தி கொடுத்து அநேக ஊழியக்காரர்களை அநேக சபைகளில் கூப்பிட்டு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அநேகரை சாட்சி சொல்லும்படியாக சபையில் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அந்த தேவ ஊழியர் சங்கமத்தின் சார்பாக ஹெவன்ஸ் கார்டனில் நாங்கள் என்ன செய்யணும், நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை பொழுதில் சேட்டலைட் ஆராதனை ஒன்று தொடங்கி இருக்கிறோம். அந்த சேட்டலைட் ஆராதனை என்பது யாருக்காக அப்படின்னா, வீட்டில் இருந்துட்டு ஆராதனைக்கு போக முடியலையே என்கிற கஷ்டத்தில் மன உளைச்சலில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆராதனையை நீங்கள் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. மாலை பொழுதில் 4 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த ஆராதனை நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக ஜெபிங்க, சோத்திரம். அதில் நீங்கள் இதில் சேட்டலைட் மூலம் இந்த ஆராதனை நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டிஓஎஸ் தேவ ஊழியர் சங்கமம் ஒவ்வொரு மண்டலமாக 4-3 மாவட்டங்களை இணைத்து கூட்டங்களை நடத்தி வருகிறோம். 4 மாவட்டங்களை இணைத்து ஒரு 120 பேர் ஊழியக்காரர்களே அந்த 4 மண்டலத்திலிருந்து எடுத்து அந்த கூட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு மண்டலத்திலும் மெயினான முக்கியமான ஒரு மண்டலத்தில் வச்சு நாங்கள் அதை நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் பார்க்கும்போது அந்த மண்டலத்தில் வச்சு நாங்கள் பார்க்கும்போது மண்டப செலவு, சாப்பாடு செலவு நிறைய காசு அதில் விரயமாகி கொண்டிருக்கு. அதனால் ஒரு தீர்மானத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இனி பல மண்டலங்களிலிருந்து நாங்கள் தேவ ஊழியர் சங்கமத்தில் ஊழியர்களை நாங்கள் சேர்த்தாலும் அந்த கூட்டம் நம்முடைய ஹெவன்ஸு கார்டனில் வச்சு தான் நடக்கும். ஏன்னா ஹெவன்ஸு கார்டனில் அதற்காக நமக்கு கிரேஸ் காலை நம்ம ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். பல மண்டலங்களில் இருக்கிற அநேக ஊழியக்காரங்க அவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். சோத்திரம், அல்லேலூயா. சமர் அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் இனி நடக்க போகிற ஒவ்வொரு கூட்டங்களும் மண்டலமாக வைத்து நடைபெறுகிற ஒவ்வொரு கூட்டங்களும் ஹெவன்ஸு கார்டனில் வச்சு தான் நாங்கள் நடத்த இருக்கிறோம். அதனால் தேவ ஊழியர் சங்கமத்தில் இணைகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் நீங்கள் இந்த நாகர்கோவில் சுங்காங்கடையில் இருக்கிற நமது ஹெவன்ஸ் கார்டன் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல வைத்து தான் அந்த கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக ஹெவன் டிவி சார்பாக இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஊழியர்களுக்கு ஒரு அனுகூலமாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லாட்டு உங்களுடைய ஊழியங்களை மாதந்தோறும் உங்கள் ஊழியங்களே டிவியில் ஒளிபரப்பதற்காக ஒரு ஸ்லாட்டு விலை குறைவாக அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களுடைய நம்பர், ஆஃபீஸ் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஊழியக்காரர்கள் அவங்களுடைய ஊழியங்களை வீட்டிலே அப்படி உட்கார்ந்துருக்காதபடி ஊழியங்களை விரிவாக்கும்படியாக அவங்களுடைய பேச்சு தேவனுடைய வார்த்தைகளை வெளியே கொண்டு வரும்படியாக ரொம்ப விலை குறைவில் ஸ்லாட்டில் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்லாட்டுடைய காரியங்களை ஃபோன் பண்ணி நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஊழியங்கள் உங்களுடைய ஆலய ஆராதனைகளை நீங்கள் அதில் என்ன செய்யலாம், ஒளிபரப்ப நீங்கள் அதில் முன் வரலாம். நீங்கள் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்லாட்டை வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப விலை குறைவாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து தேவ ஊழியர் சங்கமத்துக்காக ஜெபிங்க. அநேக நலிவடைந்த ஊழியர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. இதுவரை ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ ஊழியர் சங்கமத்தின் மூலம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னுமாக நம்ம ஒரு
12 யூனிட்டுகளாக தேவ ஊழியர் சங்கமம் செயல்பட வேண்டும் என்று விரும்பி இந்த நாட்களிலே 4 யூனிட்டுகள் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ ஊழியர் சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இன்னுமாக நம்முடைய ஹெவன் டிவியில் நிறைய ஸ்லாட்டுகள் இருக்கிறது. அந்த ஸ்லாட்டுகளிலும் தேவ ஊழியர்கள் வந்து அந்த டிவியில் நமக்கு அந்த மெசேஜ் எல்லாம் கொடுக்கும்போது நம்முடைய ஹெவன் டிவிக்கான அந்த தேவைகள் சந்திக்கப்படும். அநேக தேவ ஊழியர்கள் நம்முடைய ஹெவன் டிவி ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் நம் ஜெப பகுதிகளுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக என் மனதில் பட்ட ஒன்று, இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்முடைய ஹெவன் டிவி எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளுக்கும் தாயார் சொன்னது போல 1.5 கோடி வீடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாத இடங்களுக்கு கூட நம்முடைய ஹெவன் டிவி ஒவ்வொரு வீடுகளில் நம்ம டிவி மூலமாக நல்ல தேவனுடைய வார்த்தைகள், பாடல்கள், நல்ல தரிசனமான காரியங்கள், நம்ம விசுவாச பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதான காரியங்களை ஒவ்வொரு முறையும் நம்ம ஹெவன் டிவி எடுத்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கு சந்தாதாரர்கள் என்று சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. நம்ம எங்கள் கோயம்புத்தூர் ரீஜனல் ஆஃபீஸர் சொன்னது போல் நிறைய பேர் இந்த டிவிக்கு உதவி செய்யணுமா, இந்த டிவிக்கு உங்களுக்குமா அப்படின்னு சொல்கிறதில்ல. நம்ம எதற்காக அப்படின்னா, இந்த ஹெவன் டிவி ஒரு தரிசனத்தோடு ஒரு பாரத்தோடு தாயார் சொன்ன 1.5 கோடி வீடுகளுக்கு எல்லா இடங்களும் உலகம் முழுவதும் இது நேரடியாக ஒவ்வொரு மனதையும் ஆற்றுகிறதாய், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானம் தரக்கூடியதாய், அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற ஒரு வழியை உண்டு பண்ணுகிறது தான் இந்த ஹெவன் டிவி. இந்த ஹெவன் டிவிக்கு சந்தா வந்து நம்ம மாதம் கேட்கல, வருடத்திற்கு ஒரு முறை 700 ரூபாய் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா 365 நாள் அப்படி கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன 2 ரூபா 2.25 ரூபா அப்படி தான் வரும். நம்ம எதற்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுகிறோம், எதற்கோ நம்ம ஆசைப்பட்டதை வாங்குகிறோம், நம்ம எல்லாம் விரும்பி எல்லாம் செய்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு ஒரு பாரத்தோடு இன்னும் அநேக வீடுகளுக்கு இது போய் சென்று அதில் வருகிற ஒவ்வொரு ஒளிபரப்புகளையும் அவர்கள் கேட்டு இன்னும் மனம் திரும்புங்கனான்னா அவங்க அந்த மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா, நம்ம சந்தா கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சந்தா அந்த டிவி ஊழியத்தை தாங்குகிறோம் பார்த்தீங்களா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட அதனுடைய மகிமையை, அதனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த சந்தா தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதற்காகத்தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இருக்கிற இடத்துல கூட கண்களை மூடி வருடத்திற்கு 700 ரூபாய் 700 என்றதான அந்த சந்தா தொகையை ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஒரு 15,000 சந்தாதாரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கிடைச்சிட்டா ஈஸியாக தங்கு தடையின்றி 24 மணி நேரமும் 24/7 நம்முடைய ஹெவன் டிவி எந்த தடையுமின்றி இன்னும் அதிகமாய் ஒளிபரப்பு செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். தேவன் தாமே அப்படிப்பட்டதான சந்தாதாரர்களை எழுப்பி தரும்படியாய் இன்னும் அநேக ஸ்லாட்டுகள் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக இன்னும் ஆவிக்குரிய சத்தியங்களை, ஆவிக்குரிய வார்த்தைகளை தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக இன்னும் அநேக தேவனுடைய ஊழியர் மனமுகந்து, நானும் இந்த ஹெவன் டிவியில் என்னுடைய செய்தியை நாங்கள் தருகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஊழியர்கள் மனமுகந்து நம்முடைய ஹெவன் டிவிக்கு வந்து ஸ்லாட் தரும்படியாக இருக்கிற கண்களை மூடிக்கூட நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கிற இன்றைக்கு ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இருக்கிற கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய ஹெவன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல தரிசனங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். 3 கோடி ஜனங்களுக்கு மேல் இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்கு மத்தியில் 1.5 கோடி வீடுகளுக்கு நேரடியாய் செல்லுகிற இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை இன்னும் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்தை தாங்குகிற ஆண்டவரே அநேக சந்தாதாரர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய ஹெவன் டிவியை பார்க்கிற ஒவ்வொரு ஜனமும் ஆண்டவரே, எங்கள் ஹெவன் டிவியை குறித்து கேள்விப்படுகிற ஆண்டவரே ஜனங்களும் மனமுகந்து இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் முன்னும் ஆண்டவரே அவர்களாக உற்சாகமாய் வந்து ஊழியத்தை தாங்கக்கூடிய அளவில் கர்த்தர் அவர் உள்ளத்தில் பேசும்படியாய் கூடலுங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்ய போகிற எல்லா தயவுகளுக்காய் நன்றி. இருக்கிற ஹெவன் டிவிக்கு இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே கர்த்தர் இந்த நாட்களிலிருந்து அநேக சந்தாதாரர்களை நீர் ஏற்படுத்தி தரப்போகிற எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்லாட்டுகள் ஆண்டவரே அவருடைய தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிறதான செய்திகள் ஆண்டவரே, சபை ஆக்டிவிட்டீஸ் ஆண்டவரே, இன்னும் தனிப்பட்ட பாடல்கள் ஆண்டவரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனமுகந்து இந்த ஹெவன் டிவியில் ஒளிபரப்பினார். இது உலகம் முழுவதும் செல்லும். பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதன் மூலமாய் நானும் எங்கள் சபையும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற ஒரு எண்ணத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்து அவர்கள் ஆண்டவரை எங்களோடு கூட இணைந்து கொள்ள கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்படி செய்ய போகிற எல்லா தயவுகளுக்காய் நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிரைஸ் நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இம்மட்டும் ஆமேன் இந்த கூடுகையை நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வேளையில் ஆண்டவர் இந்த தாயார் சொல்லப்பட்டதான ஆமேன் ஆண்டவரே DOS என்று சொல்லப்படுகிற தேவ ஊழியர் சங்கமம் என்று கூடுகையை உம்முடைய கருத்தில் ஏற்பிக்கிறோம். இது ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து இந்த நிமிடம் வரையிலும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி மூலமாக ஆரம்பிக்கப்பட்டதான இந்த தேவ ஊழியர் சங்கமம் ஆண்டவரே, இந்த கூடுகை ஆண்டவரே உலகமெங்கும் ஆமே படர்ந்து பெருகத்தக்கதாக அநேக பரிசுத்தவான்கள் அநேக பரிசுத்தவாட்டிகள் ஆண்டவரே இந்த ஐக்கியத்தில் இணைந்து ஆமே ஸ்தோத்திரம் ஊழியர்களாக ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் உம்மை பாடி துதிக்கவும் உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே அநேக கிராமங்களில் அநேக பட்டணங்களில் அநேக ஆமை தெருக்களில் வீதிகளில் ஆமை கொண்டு சென்று அநேகருக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே தம்முடைய மக்களை தேவன் விசேஷ விதமாய் அபிஷேகித்து கர்த்தர் பயன்படுத்தி கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இவ்விதமாய் இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுடைய சரீரங்களில் காணப்படுகிற ஆண்டவரை சில பலகீனதைகள் என் கர்த்தர் காண்கிறீர். எல்லா பலவீனத்திலும் தம்முடைய மக்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து தொடர்ந்து இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபைகளும் வரங்களும் அபிஷேகமும் தெய்வீக ஞானமும் அறிவும் அதிகமாய் கொடுத்து அவரவர்களை ஏற்பிச்சிருக்கிற ஆண்டவரே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வேலையை கையோடு கை கோர்த்து பிடித்து ஆமே செய்யத்தக்கதான ஆண்டவரே உற்சாகத்தை நம்முடைய மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆமேன். இயேசு கிறிஸ்துவுடைய ஆண்டவரே வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தம்முடைய பிள்ளைகளுடைய தரிசனங்கள் ஆமேன் கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டதான தரிசனங்கள் இன்னும் விரிவடைய என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்துள்ள எல்லா காரியங்களிலும் உம்முடைய மகத்துவம் அனுதினமும் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து செயல்படுகிற எல்லா ஊழியர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம தந்த ஜெப குறிப்பு நேபாள் தேசத்து மக்களுக்காய் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் இல்லையா. ஒரு இந்திய தேசத்தை விட்டு இனி ஒரு தேசத்துக்காக நம்ம ஜெபிப்பது மிக நம்முடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதமான காரியமாய் காணப்படுகிறது இல்லையா. நம்ம எப்போவுமே இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா, இந்திய தேசம் கர்த்தருக்குள் வளரட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். அது கூட இனி ஒரு தேசத்தையும் இணைத்து நேபாள் தேசத்தையும் இணைத்து நம்ம ஜெபிக்கின்ற போது நம்முடைய தேசமும் இந்திய தேசமும் என்ன செய்யும், செழிப்பை கண்டுகொள்ளும். அப்படிதானா? நேபாள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்ம இப்ப ஜெபிப்போம்.
துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காய் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நாட்கள் வேகமாய் போய்கொண்டிருக்கிற இந்த நேரங்களிலும் தகப்பனே, அப்பா எங்களை ஒரு பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாய் அப்பா நாங்கள் இந்த இடத்துல வந்து அமர்ந்து நேபாள் தேசத்திற்காய் தரிசனத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கும்படியாக தேவன் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அழகான அந்த நேபாள் தேசத்துல அப்பா நீங்க ஒரு தரிசனத்தை கொடுத்து அப்பா என் காரியமாய் யார் போவார் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டபடியாக ஆண்டவரை உம்முடைய காரியமாய் அப்பா இந்த இந்திய தேசத்திலிருந்து நீங்க மேத்யூ பிரதரை நேபாள் தேசத்துக்கு அனுப்பி மிக கடினமான அந்த பகுதியில் ஆண்டவரே அப்பா உம்முடைய விதையாகிய வேத வார்த்தைகளை அந்த தேசத்துல விதைக்கும்படியாக தேவன் இந்நாள் வரையிலும் மேத்யூ பிரதரை எடுத்து அப்பா நீங்க பிரயோஜனப்படுத்தி வருகிற கிருபைகளுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தொழுவத்துல அப்பா 99 ஆடுகள் இருந்தும் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி சென்ற தேவன், காணாமல் போன ஆட்டை குறித்து பரிதபித்த தேவன் நீங்க அப்பா. அப்படியாக ஆண்டவரே நேபாள் தேசத்துல 3 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க அப்பா. ஒரு ஜனம் ஆண்டவரே, ஒரு ஆத்துமா கூட வீணாய் போவது அப்பா நீங்க விரும்பாத காரியம் ஆண்டவரே. அந்த 3 கோடி ஜனங்களை அப்பா நீங்க நேசிக்கிறமைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த இடம் எங்கும் அப்பா மலை பாங்கான இடங்களிலும் ஆண்டவரே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு இணங்க ஆண்டவரே அந்த தேசத்துல விதைக்கப்படுகிற வேத வார்த்தைகள் அந்த இடத்துல ஆண்டவரே வளர்ந்து ஓங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் ஒவ்வொரு மக்களும் கடந்து வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் தகப்பனே உம்முடைய சபையில நீங்க சேர்த்து கொண்டிருக்கிறமைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பக்தி உள்ளவனே அப்பா அனுதினமும் நீங்க தெரிந்தெடுக்கிறீங்களே அப்பா. அப்படியாக நேபாள் தேசத்துல ஆண்டவரே அப்பா பக்தி உள்ளவர்களாய் 80 மிஷனரிகளை நீங்க தெரிந்தெடுத்தமைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை கொண்டு அந்த இடத்துல ஆண்டவரே ஊழியம் செய்ய அப்பா நீங்க உம்முடைய பிள்ளைகள் மீது நீங்க வல்லமையாய் இருக்கிறபடியினால நாங்க நன்றி செலுத்துகிறோம். 80 மிஷனரிகளும் அந்த தேசத்துல ஆண்டவரே சுற்றி திரிந்து அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற போது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பாய் ஆண்டவரே நீங்க அரணான கோட்டையாய் கேடகமாய் துருகமாய் தகப்பனே நீங்க உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறமைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னமாய் ஆண்டவரே 330 பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஃபீடு ப்ரோ ஆண்டவரே அனுதினமும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் போஷிக்கப்படுகிறமைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை போஷிப்பதற்காய் இந்த தேசத்திலிருந்து அப்பா நீங்க குடும்பங்களை எழுப்ப வேண்டுமாறு உம்மிடத்துல கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. அழிந்து போகிற பொருட்களை கொடுத்து ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா 3000 பிள்ளைகளுக்காய் அப்பா பேக் டு ஸ்கூல் ஆண்டவரே அந்த ப்ராஜெக்டுக்காய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் அப்பா பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற போது அதற்குரிதான பேக் மெட்டீரியல்ஸோடு ஆண்டவரே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டுமே அப்பா. ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் பட்ஜெட் ஆண்டவரே, அதற்கான ஆண்டவரே பங்காளர்களை தேவன் எழுப்பி தந்து ஆண்டவரே இந்த 3000 பிள்ளைகளுடைய தேவைகளை தேவன் பரலோகத்திலிருந்து சந்தித்து தர வேண்டுமாறு உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே சபைகளில வந்து தகப்பனே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் விதத்துல ஆலய தேவைகள் இருக்கிறது தகப்பனே. கட்டப்பட்டு கொண்டிருக்கிற 2 ஆலயங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவைகள் அநேகம் ஆண்டவரே, கட்டுமான தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து தந்து ஆண்டவரே அந்த நேபாள் தேசத்தில் இருக்கிற அத்தனை ஆலயங்களிலும் அப்பா உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாம் அப்பா நீங்க சந்தித்து கொடுங்க. சுவிசேஷங்கள் அறிவிக்கின்ற போது ஆவியானவர் அந்த இடத்துல வல்லமையா இறங்கி ஆண்டவரே அந்த விதைகளுக்கு இடையில் களைகள்
வளராதபடிக்கு அப்பா உம்முடைய கிருபை அந்த தேசத்துல வல்லமையாய் இறங்கட்டும் தகப்பனே. இன்னமாய் ஆண்டவரே எந்தவித ஆண்டவரே அழிவுகளும் அந்த தேசத்துக்கு வராதபடிக்கு இம்மட்டமாய் பாதுகாத்த தேவன் இன்னும் ஆண்டவரே அந்த தேசத்துல ஆண்டவரே நீங்க பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியான காரியத்தை தேவன் அந்த தேசத்துல செய்கிறபடியினால நாங்க நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்முடைய கோட்டைக்குள்ளாக நாங்கள் நேபாள் தேசத்தை தருகிறோம், உம்முடைய தரிசனத்தை தருகிறோம். உம்முடைய தரிசனம் இன்னும் ஆண்டவரை அந்த தேசத்துல நிறைவேற்றப்பட போகிறபடியினால நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து தந்து ஆமென்றும் ஆமேன் என்றும் தேவன் எங்களுக்கு பதிலை தரப்போகிறபடியினால நாங்க நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பேரால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாம் கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம். நம்முடைய ஹெவன் டிவியின் ஃபவுண்டர் அவருடைய அன்பு மகள் ஏஞ்சல் வந்து பாடலை பாடுவாள். மனிதன் அடித்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நிரனுக்காக திறந்தது ஆயிரம் மன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதன் அடித்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நிரனுக்காக திறந்தது ஆயிரம் மன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன பார்த்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான் திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை.
காணிக்கைகளுக்காக நம்மளை தாழ்த்தி கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் கட்டாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, அவனவன் செய்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த ஊழியத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே காசையும் என் தேவன் ஆசீர்வதித்து தருகிறபடியினால் உம்மை துதிக்கிறேன் ராஜா. அன்று ஏழை விதவை 2 ரூபாய் காணிக்கை போட்டது, 2 காசு காணிக்கை போட்டது போல நாங்களும் எங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் ராஜா. என் தேவன் அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை என்னென்ன தேவைகளுக்காக இந்த ஊழியத்திற்காக நாங்கள் ஆண்டவரே என்ற காணிக்கையை கொடுத்து தாங்கி வர ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் என் தேவன் பேச வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ தந்து எங்களை கர்த்தாவே உமக்கு பயப்படும் போது நாங்கள் பெரிதான ஆண்டவரே ரட்சிப்பை பெற்று உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை முழங்கால் ஒன்றின் ஜெபிக்கும் போது பரத்திலிருந்து பல்லகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்கிறபடியினால் உம்மை துதிக்கிறேன் ராஜா. எங்கள் கையின் பிரயாசங்களை நீர் வாய்க்க பண்ணுகிறபடியினால் உம்மை துதிக்கிறேன் ராஜா. எங்களுக்கு வருகிற வருமானத்தை நீர் ஆசீர்வதித்து தந்து ஒரு காசு கூட வீணாய் செலவு ஆகாதபடி ஆண்டவரை மருத்துவமனைக்கோ வீண் செலவுகளுக்கோ எங்களை ஒப்பு கொடுக்காதபடி உம்முடைய ஊழியத்திற்காக நாங்கள் ஆண்டவரை எங்களால் இயன்ற உதவிகளை செய்யும் போது என் தேவன் எங்களை கர்த்தாவே அபரிவிதமாக நீ பூர்ணமாக நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களையே முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலே நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிறோம். நம்முடைய ஹெவன் டிவியின் ஃபவுண்டர் அவர்கள் இப்பொழுது வந்து நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட விசுவாச புலம்பல்களாக 3 காரியங்களை நான் உங்கள் முன்பு வைக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக, இந்த ஹெவன் டிவியினுடைய தரிசனமாகிய நேபாளத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஊழியங்களில் 2 சபைகள் இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது. அநேகர் அந்த மாவட்டத்தை கேட்டிருந்தீர்கள். தொலைக்காட்சியில் ஹெவன் டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு ஜெபிப்பதற்காக நீங்கள் கேட்டிருந்தீர்கள். ஒரு மாவட்டத்தினுடைய பெயர் அச்சம் மாவட்டத்தில் ஒரு சபை கட்டப்பட்டு வருகிறது. கஞ்சன்பூரில் இன்னொரு சபை கட்டப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நவம்பர் மாதத்தில் முதலாவது கஞ்சன்பூரில் உள்ள சபை பிரதிஷ்டை செய்யப்படும். அடுத்ததாக அச்சம் சபை பிரதிஷ்டை செய்யப்படும். இந்த 2 சபையினுடைய கட்டுமான பணிகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காட்மண்டு பட்டணத்திலிருந்து அச்சம் மாவட்டம் ஏகதேசம் 720 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அவ்வளவு தூரமான அந்த இடத்திற்கு நாங்கள் டெல்லி வழியாக உத்தரகாண்ட் போய் அந்த உத்தரகாண்ட் வழியாகத்தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுகிறோம். எங்களுடைய பிரயாண நேரத்தை பார்க்கும் பொழுது டெல்லியிலிருந்து ஏகதேசம் 22 மணி நேரம் வருகிறது. பேருந்து ரோடு வழியாக நாம் போகும்பொழுது ஏகதேசம் 22 மணி நேர பிரயாணம் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடினமான இடம். நம்முடைய அங்கே போன பிறகு அந்த அச்சம் மாவட்டத்தினுடைய தரைத்தளத்திலிருந்து ஏகதேசம் 800 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலைகள், அந்த மலைகளில் தான் அந்த கிராமங்கள் இருக்குது. அதன் பிறகு அந்த மலைகளை ஏறி நம்ம கடக்கும் பொழுது அடுத்த ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பெரிய ரொம்ப பள்ளமான அந்த இடத்துக்குள்ளே தான் அந்த சபை கட்டப்பட்டு வருகிறது. பள்ளத்தாக்கான பகுதி. ஆனாலும் அங்குள்ள விசுவாசிகளுக்கு
இந்த சபையை கட்டுவது ஒரு பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. ஜெபிங்க. கத்தரிச்சு தமனால் இந்த மாதத்தினுடைய கடைசியில் நான் நேரடியாக போகிறேன். 20ஆம் தேதிக்கு பிறகு அங்கே நேரடியாக போய் பார்த்து உங்களுக்கு அங்குள்ள காரியங்களை வீடியோவில் எடுத்து காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். அதே போல் 4 புதிய மாவட்டங்களில் பேக் டு ஸ்கூல் நம்முடைய அந்த கல்வி உபகரணங்கள், அந்த ஸ்கூல் பேக் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்குது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஸ்கூல் பேக்குக்காக நிறைய பேர் வாக்கு கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் இருக்கிறீங்க. ஜெபிங்க. உங்களுடைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் பொறுத்து இந்த சின்ன ஊழியத்திற்கு, இந்த தரிசன ஊழியத்திற்கு நீங்களும் உதவி செய்ய உங்களை மிக அன்போடு அழைக்கிறேன். அதுபோல் இந்த முறை போகும் பொழுது வேத புஸ்தகம் இதுவரைக்கும் கிடைக்காத புதிய விசுவாசிகளை, புதிய கிராமங்களை சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஒரு 3 நாட்கள் அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். அதற்காகவும் ஜெபியுங்கள். 2வதாக ஹெவன் டிவியினுடைய அக்ரிமெண்ட் காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபித்தோம். குறிப்பாக இந்த நாட்களில் ஹெவன் டிவி தமிழ்நாடு முழுவதிலையும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு 15,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளிருந்து அதற்காக ஒரு வருடத்திற்கு 700 ரூபாய் நீங்கள் உதவி செய்தால் அந்த ஹெவன் டிவியை நம்ம அழகாக உலக தரத்திற்கு கொண்டு வர முடியும். உலக தரத்திற்கு அதை மாற்ற முடியும். எல்லாவற்றுக்கும் மேலே ஹெவன் டிவி மூலமாக அநேகருக்கு ஊழிய வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தர முடியும். இந்த நாட்களில் நம்ம இருக்கக்கூடிய அந்த செட்டாப் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செட்டாப் பாக்ஸுடைய அந்த ஹெட்டு அது வந்து எம்எஸ்ஓன்னு சொல்லுவோம். அந்த எம்எஸ்ஓ அங்கே பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட நம்ம இருப்போம், அப்புறம் அவங்க பிரிஞ்சிருவாங்க, அப்போ நம்ம இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் போகணும். இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சு நமக்கு அதுக்கு இப்போ ஒருத்தரும் பிரிஞ்சு போகும்போது சும்மா போக மாட்டாங்க. அவங்களுக்கு செட்டாப் பாக்ஸில் நம்ம போகிறதுக்கு அதுக்கு தனியாக பேமெண்ட். ஸோ இதனால தான் பொருளாதார ரீதியாக ஹெவன் டிவியினுடைய நெருக்கடி ஜாஸ்தியாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் 2 காரியங்கள். ஒன்று, விசுவாசிகளாகிய நீங்கள் ஒரு வருடத்திற்கு 700 ரூபாய் நீங்கள் அதுக்கு உதவி செய்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். 2வது, அருமையான போதக பிதாக்கள், சபை ஊழியர்கள், சபை மூலமாக நீங்கள் நிகழ்ச்சிகளை தந்தால் அந்த நிகழ்ச்சியினூடாக நாம் இந்த காரியத்தை இன்னும் நன்றாக செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் இந்த ஹெவன் டிவிக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் பிறழாமல் எந்த விதத்திலையும் சத்தியத்தினுடைய தெளிவுகளை குழப்பாதபடிக்கு, உபதேச குழப்பம் இல்லாதபடிக்கு இந்த நிகழ்ச்சிகளை நாம் கொண்டு போயிட்டுருக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 3வதாக நம்முடைய இந்த ஹெவன்ஸ் கார்டன் இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரும் பொழுது அது ஒரு வருடத்தை முடிக்கிறது. அதாவது ஒரு சின்ன ஒரு நன்றி அறிதல் ஜெபம், ஹெவன்ஸ் கார்டனுடைய ஒரு ஜெபம் இருக்கிறது. அது ஜூலை 31ஆம் தேதி இதே இடத்துல வைத்து நடக்கும். அதற்கான அழைப்புதல் டிஜிட்டலில் உங்களுக்கு வரும், வாட்ஸ்அப்பில். நீங்கள் எல்லாரும் இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் எங்கள் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் அதில் உள்ளே வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளலாம். எங்களுடைய அன்பின் விருந்தில் கலந்து கொள்ள உங்களை மிக அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். அந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஜூலை 31. ஏன்னா அடுத்த நாள் நமக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 1ஆம் தேதி பரலோக துதி ஆராதனை இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் பொறுத்து நீங்கள் குடும்பமாய் வரும்படி உங்களை மிக அன்போடு நாங்கள் அழைத்து கொள்கிறோம். அதே போல் தேவ ஊழியர்கள் சங்கமம், என் அன்பு தேவ பிள்ளைகளை, அக்டோபர் மாதத்தில் நாம் இந்த இடத்துல வைத்து ஒரு 3 நாட்கள் ஒரு தியான முகாமை நடத்துகிறோம். அக்டோபர் மாதம் 1, 2, 3 ஆகிய நாட்களில் அது நடக்கும். வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்கள் இங்கே வச்சு நடக்கும். அதில் ஒரு 70 பேரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கு ஒரு பதிவு கட்டணம் உண்டு. அதே நேரத்தில் அதில் முன்பதிவு செய்கிறவர்கள் மட்டும்தான் வந்து ஜெபிக்க முடியும் அங்கே. ஏன்னா அவர்களுக்கு தங்குற இடம் எல்லாமே நாங்கள் பார்க்கணும். வெளியிலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரக்கூடியவர்கள் இரவு செஷன் முடிஞ்சோடனே 8 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். இந்த பதிவு கட்டணம் ரூபாய் 2100. அது அந்த 3 நாட்களுக்கு உரியது, தங்குவது, உணவு எல்லாமே உட்பட. ஸோ இதில் நீங்கள் எல்லாரும் வாங்க, நல்லா உட்காந்து நிறைய விஷயங்களை பேசலாம், ஜெபிக்கலாம். குறிப்பாக சபை ஊழியம் செய்யக்கூடிய தேவ மனிதர்கள், சுவிசேஷம் ஊழியம், இவாஞ்சலிஸ்ட் சகோதரர்கள், சகோதரிகள் இங்கே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அநேக காரியங்களை நாம் பேசுவதற்கு, குறிப்பாக ப்ரேயர் வாக், ப்ரேயர் ரைடு இப்படிலாம் இருக்குது. ஸோ இதனால் என்ன நன்மைகள், இது எப்படி இந்த ப்ரேயர் வாக் போகிறோம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதன் மூலமாக எப்படி நம்ம தேசத்துக்கு பாதுகாப்பு, ப்ரேயர் ரைடுன்னு சொல்கிறோம். வண்டியில்
போய் ஒவ்வொரு தேசத்தினுடைய எல்லைகளில் ஜெபிக்கிறோம் இல்லை, இதனுடைய மகத்துவம் என்ன, அந்த ஜெபத்தினால எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும், இப்படி பல சத்தியங்களை பேசுவதற்கு அருமையான தேவ மனிதர்கள் வருகிறார்கள். யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்து அதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான். யார் வர்றான்னு சொல்ல போகிறதே இல்லை. நீங்கள் பதிவு பண்ணி உள்ளே வாங்க. தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய தேவ மனிதர்களை கர்த்தர் இங்கே கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இவர் வருவார், இவர் வர்றதுனால நான் இங்கே வந்தேன். அந்த மாதிரிப்பட்ட கூட்டம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு கூடுகையை அல்லனா அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஹெவன்ஸ் கார்டனுக்குள்ளே நாங்கள் விரும்பலை. அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் இங்கே வந்தால், இந்த இடத்துக்குள்ளே வரும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும். நான் இங்கே வந்தால் இருந்து ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட அட்மாஸ்பியர், நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், ப்ராஜெக்ட் தொடங்க போகிறோம், புலி வருதுன்னு. இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி நம்ம இதை ஆரம்பித்தே ஆகணும். அதனால் அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ளே அதை முடிப்பதற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கும். ஏன்னா நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் அப்படிப்பட்டவர். ஆமென். ஸோ இதனுடைய கட்டுமான பணி திங்கள் முதல் இந்த கட்டுமான பணி அடுத்த மாடி நடக்க போகுது. ஸோ அதுக்காக ஜெபிங்க. குறிப்பாக கடந்த நாட்களில் இதனுடைய அனுமதிக்காக, அதாவது ப்ராஜெக்டினுடைய பர்மிஷனுக்காக அரசு அதிகாரிகளை நாங்கள் தொடர்பு கொண்டேன். நான் 2 பேரை காண்டாக்ட் பண்ணேன். அவங்க 2 பேரும் நீங்கள் நான் இங்கே தான் இருக்கிறேன் வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உங்கள் இடையில நாங்கள் வந்து பார்த்தாச்சு அப்படின்னு. அதாவது நம்மளை அறியாமலே இங்கே சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. சில அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாருடைய கண்களிலேயும் தயவு கிடைக்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமாம், நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. எல்லாத்தையும் அதை செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இங்கே வரணும். நீங்களே மாதத்தில் ஒரு நாள் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வர்றீங்க. எனக்கு விசுவாசம் உண்டு, சீக்கிரத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல வாகனங்களை கொடுப்பார். அது சும்மா சாதா வாகனம் இல்லை, ஈக்கோ வண்டி தான் வேணும், அதுவும் ப்ளூ கலர் தான் வேணும். அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், கர்த்தர் அதை கொடுப்பார். அது எனக்கு ஒரு நாள் நான் பார்த்துட்டேன். அதனால் அதை திரும்ப நான் அதை வச்சுட்டே இருக்கிறேன். ஒருத்தங்க சொன்னாங்க, நம்ம லோன் போட்டு வண்டி எடுத்துடலான்னு. லோன் போட்டால் வண்டி கிடைக்கும், செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம், எல்லா வழிகளும் இருக்குது. ஆனால் தேவன் தரக்கூடிய வழிக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் திறக்கக்கூடிய வாசல் நமக்காக திறக்கும். இந்த வருடம் விளைச்சலின் வருஷம். ஸோ நம்முடைய விசுவாசங்களை, நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. ஒருவேளை எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் எங்களுடைய இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பரான 9788000048 இந்த நம்பரில் நீங்கள் என்னை கால் பண்ணி பேசலாம். குறிப்பாக இந்த வருடம் நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய நேபாள் தரிசன பயணம் மிக ஒரு வித்தியாசமான பயணம். கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு இதான் நம்ம வந்து ட்ரெயினில் போகிற ட்ராவல். அது நாகர்கோயிலிருந்தே டெல்லிக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ இங்கேருந்து ட்ரெயின், அதுக்கப்புறம் பஸ்ஸு, அதுக்கப்புறம் அங்கே உள்ள விங்கர் வண்டி. ஸோ இப்படி நம்முடைய பிரயாணம் இருக்கும். ஸோ அதனால் இந்த 44,000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 44,000 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், நேராக பாதியாக மாற்றிடலாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், ஒரு நபருக்கு 44,000 ரூபாய் நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினோம். ஸோ இந்த முறை நம்ம ட்ரெயினில் போகும்போது நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த அமௌண்ட்டை அப்படியே பாதி ஆக்கலாம். ஒரு 22,000 ரூபாய் 23,000 ரூபாய் போதும். நான் சொல்கிறது எல்லாம் சேர்த்து உங்களுடைய வாகனங்கள், அந்த 10 நாள் சாப்பாடு, தங்குற இடம், இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ வாங்க, வந்து அந்த தேசத்தில் நீங்கள் எங்களோட சுற்றி தெரிஞ்சு ரொம்ப பயங்கர பிஸியாக, நான் ரொம்ப பிஸி அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா இது நீங்கள் அங்கே வந்தால் அந்த 10 நாட்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆண்டோடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபித்து நல்ல ஒரு ஐக்கியம் கிடைக்கும். எல்லாரும் கூட பேசி மனமிட்டு பேசுவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நவம்பர் மாதத்தில் அந்த நிகழ்ச்சி இருக்கும். அது நம்முடைய பரலோக துதி ஆராதனை முடிந்த உடனே நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்காகவும் நீங்கள் ஜெபிங்க. அதில் வந்து 12 பேர், 15 பேர், 18 பேர் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அதில் நீங்கள் எவ்வளோ பேர் வர விரும்புகிறீங்களோ நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நேபாள் தேசத்தில் கட்டுவோம். நேபாள் தரிசனத்திற்காக இதுவரைக்கும் ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற, இந்த ஊழியங்களில் வந்து எங்களோடு நிற்கிற, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்போ புதுசாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், கூட நிற்கிறோம், எங்களுடைய வீட்டிலேருந்து நாங்கள் ஒரு வாலண்டியராக நான் ஹெல்ப் பண்ணுறேன், இப்படி சொல்லக்கூடிய எல்லாருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரத்தில் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதற்கு உங்களை தேடி வீட்டுக்கு வருவோம். நான் நிறைய பேரை பார்த்ததில்லை, ஃபோனில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் தேடி வருவோம். எஸ்பெஷலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யக்கூடிய குடும்பங்களுக்கு நாங்கள் சீக்கிரத்தில் வருவோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும்
1000 2000 குடும்பங்கள் இல்லை, ஒரு 400 500 குடும்பம் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் தேடி வருவோம். ஏன்னு சொன்னால் நான் எப்போவும் எந்த மேடையிலையும் போனால் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, இந்த ஹெவன் டிவிக்கும் இந்த நேபாள் ஊழியத்திற்கும் உலகம் முழுவதிலையும் பார்வையாளர்கள் இருக்கலாம், உலகம் முழுவதிலையும் எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கலாம், ஆனால் கொடுக்கிறவர்கள், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் என்றைக்கு நான் அதை நினச்சிக்கிடுவேன், என்னுடைய இருதயத்துக்கு அது தெரியும். நான் அந்த ஆரம்ப நாட்களை எப்பவும் தனியாக இருக்கும்போது அதை நினச்சி பார்ப்பேன். எத்தனை ஊருக்கு நான் போயிருக்கிறேன், எத்தனை இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன், 2 வீலரில் எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கிறேன், எந்தெந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை எல்லை இருக்கோ அந்த இலைகளுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நான் மேக்ஸிமம் என் கண்ணில் தப்பாத இடம் இருக்காது. எல்லா இடத்துக்கும் போய் 20 ரூபா, அந்த நாட்கள் அவ்வளோதான் ஆஃபரிங் கிடைக்கும். 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா தான் காணிக்க கொடுப்பாங்க. ஆனால் அந்த நாட்களை நம்ம போய் வாங்கணும். அதை போய் வாங்குவது தான் அவர்களுக்கு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய சார்பாக சகோதரர்கள் சகோதரிகள் போகிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருடத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கும் பலன் சுகபலன் தருவாராக. நாம் இணைந்து ஜெபிப்போம். ஜெபத்தினால ஒரு பெரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கூட வசனத்தின் வெளிச்சத்தில் ஏசாயா 27வது அதிகாரம் அதில் உள்ள 6வது வசனத்தை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். யாக்கோபு வேர் பற்றி, யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும், உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு வேர் பற்றி. இந்த வருடத்திற்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? மறுபடியும் உங்களை கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க செய்வேன். அப்போ இந்த வருடத்திற்கு தேவன் சொன்னது, நான் இந்த வருஷம் உங்களை கீழே வேர் பெற்ற வைப்பேன். அநேக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிற காரியம், 2025ஆம் வருடத்தில் எனக்கு சொன்ன காரியம் நடக்கலையாப்பா. ஏன்? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் யோசிக்கும் பொழுது 2025 வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்வில் சுதந்திரிக்க முடியாததற்கு அல்லது பெற்றுக்கொள்ள முடியாததற்கான காரணம், நீங்கள் 2025 ஆசீர்வாதத்திற்காகவும் வாக்குத்தத்தத்திற்காகவும் ஓடிக்கொண்டிருந்தீங்களே தவிர நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து வேர் பற்றி பிடிக்கல. இந்த வருஷம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு விளைச்சலை கொடுப்பேன், நீங்க மறுபடியும் கீழே வேர் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா கீழே பற்றி பிடிச்சாதான் நீங்க வாழற நாட்களில் கனி கொடுக்க முடியும். இங்கே கனி கொடுத்தா தான் அங்கே போக முடியும். நீங்க அங்கே போகணும்னா கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும்னா வேர் பற்றி பிடிக்கணும். அப்போ இந்த வேர் பற்றுவதற்கான அடையாளங்களை குறித்து சின்னதாக ஒரு அன்பின் பகிர்வு ரூத் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசப்பா எனக்கு தந்த வார்த்தை, இது என் வாழ்க்கைக்கு தந்ததுன்னு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இடைபெற ஆரம்பிப்பார். அவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களோடு பேசுவார். உங்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய நாங்கள் வெறும் கருவிகள் தான். நீங்கள் எங்களை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாது, அவரை தூக்கி வச்சு கொண்டாடணும். ஏன்னா அவர் தான் துதிகளில் பிரியப்படத்தக்கவர், அவர் தான் மகிமையில் சிறந்தவர். நீங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த மாதத்தில் உங்களுடைய வேர் பற்றி பிடிக்கும். அந்த வேர் பற்றி பிடிப்பதற்கான சில அடையாளங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். வேர் பற்றும் அடையாளங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை ஏசாயா 27 அதில் உள்ள 6வது வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. ரூத் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இங்கே ரூத்தினுடைய வாழ்க்கையில் வரலாற்றில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். 5வது வசனத்தை படிங்க. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவள் எல்லாத்தையும் இழந்து தனிமை ஆகிறாள். நல்லா கவனிங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இங்கே ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நகோமியுடைய கணவன் என்ன செஞ்சிட்டாரு? அவரும் என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே மரித்து போனார். அப்போ ஒரு மனிதன் தனிமைப்படும் பொழுது அல்லது ஒரு ஆத்துமா தனிமைப்படுத்தப்படும் பொழுது அவர்களை திரும்ப சோர்ந்து கிடக்கக்கூடிய அவர்களை திரும்ப
உடைந்து கிடக்கக்கூடிய அவர்களை திரும்ப கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை நம் தெய்வத்துக்கு உண்டு. இந்த இடத்துல நகோமி தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாள், 2 பிள்ளைகளை இழந்திருக்கிறாள், எல்லாரையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் கணவன் இழந்து பிள்ளைகள் இழந்து அதல்ல சப்ஜெக்ட், அது பரிசுத்த வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு இதே போல ஒரு அனுபவம், அவர்களுக்கு 2 பிள்ளைகள் போயிட்டாங்க, கணவர் போயிட்டாங்க, ஆனால் இதே போல இழப்பின் அனுபவத்தோடு ஒரு கடினமான பாதையோடு ஒரு கடினமான எதுக்கு ஏன் நடக்குது தெரியாது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை, தனிமைப்படுத்த, ஒரே வீடு 5 பேர் இருக்கிறோம், 6 பேர் இருக்கிறோம், ஆனால் தனிமையாக உட்கார்ந்துருக்கிறோம், அழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த தனிமையின் பாதையில் உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார், கட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்றைக்கு ரூத் தனிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்திருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையில் உள்ள 4 குணாதிசயங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் ஒரு வேர் பற்றுவதற்கான அடையாளங்களில் முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஊன்றி பிடிப்பது அல்லது பற்றி பிடிப்பது. வேர் ஊன்றக்கூடிய முதலாவது அனுபவம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவருக்குள் வேர் பற்றக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து அவள் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே நகோமி சொல்லுகிறாள், ஓர்பாலையும் ரூத்தையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் போயிருங்க, வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வேர் பற்ற முடியாததுக்கு என்ன சூழலை அப்படின்னா, நம்ம தனியாக இருந்து சில காரியங்களை யோசிக்கும் பொழுது சில மனித சத்தங்கள் வரும். இந்த வியாபாரத்தை விட்டுரு தம்பி, இதை விட்டுட்டு நீ வேற ஒன்று தொடங்கு, இங்கேருந்து நீ ஓடி போயிரு, உனக்கு இந்த வேலை வேண்டாம், நீ இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிரு. இப்படிப்பட்ட சத்தங்கள் எல்லாம் வரும் பொழுது வேர் பற்றி பிடிச்ச ஒரு மனுஷன் சரியான முடிவை எடுப்பான். சில நேரங்களில் ரூத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும். நகோமியை போல சிலர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார்கள். ஆனால் நாம் அந்த நல்ல ஆலோசனைகளை கேட்காமல் மாறி போகும் பொழுது குழம்பி விடுகிறோம், வழி மாறி விடுகிறோம், தடம் புரண்டு விடுகிறோம். அப்போது இன்றைக்கு நீங்கள் முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆண்டவரே என் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலையும் நான் அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். நீ எடுத்த முடிவு அல்லது எடுத்த தீர்மானம், எடுத்த பொருத்தனை விட்டு மாற மாட்டேன். மனசுக்குள்ள 2 சிந்தனை உள்ளவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இந்த ஓர்பால் என்ன செய்தா, அவள் சொன்ன உடனே, நகோமி சொன்ன உடனே அதை பொறுமையாக கேட்டுட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டா. ஆனால் இவள் என்ன சொல்லுகிறாள், அந்த வசனத்தை படிச்சு பார்ப்போமா? இவள் என்ன சொல்லுகிறா? 16வது வசனம், அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல நகோமி என்று சொல்லக்கூடிய மாமியார், அந்த தாய் ஸ்தானத்தில் உள்ளவள் தன்னுடைய 2 மருமகளையும் சொந்த மகளை போல் நினைத்து, நீங்கள் 2 பேரும் போய் என்ன செய்யுங்க, நல்ல கல்யாணம் முடிஞ்சு இந்த இளம் வயதில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அவர்களை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உலக பிரகாரமாக யோசிக்கிறார். ஆனால் ரூத்துக்கு தெரியும், இளம் விதவையாக இருக்கக்கூடிய நம் வாழ்வில் இந்த நிலையில் நாம் எடுக்கிற அந்த முடிவு தான் தன் வாழ்க்கையை மாற்றும் அல்லது தன் வாழ்க்கையை புரட்டி போடும் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு அவள் காத்து நின்றாள். அப்போ உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் வேர் ஊன்றியே ஆக வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் வேர் ஊன்றிவிட்டால் அதுதான் இந்த வேர் பற்றக்கூடிய முதலாவது அடையாளம். 2வது அடையாளம், 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த 2வது அதிகாரத்தில் அவள் போவாசை சந்திக்கிறார். இங்கே ஒரு புதிய அனுபவம் உண்டாகிறது. அது என்ன? அது இந்த யாக்கோபு வேர் பற்றின உடனே இந்த இஸ்ரவேல் தளிர்க்கக்கூடிய ஒரு அனுபவம். அங்கே ஒரு புதிய காரியம், ஒரு புதிய நம்பிக்கை தளிர்க்கிறது. அதைத்தான் இந்த 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். என்னுடைய இந்த தியானத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது, இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் தனியாக இருந்து யோசித்தேன். அப்போ இதில் போவாசை இவள் சந்திக்க வேண்டும் என்பதும்
இவள் வாழ்க்கை போவாசை கொண்டுதான் கட்டி எழுப்பப்படும் என்பதும் தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாய் இருந்தது. அதுவே தேவனுடைய அனுக்கிரகமாய் இருந்தது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும், யாரை சந்திக்க வேண்டாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை போய் பார்க்கணும், யாரை பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை துளிர்க்கும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், எதிர்பார்ப்பு இந்த ரெண்டாவது காரியம். ஒருவேளை அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்கள் கீழே வேர் பற்றி கொண்டிருக்கிறீங்க கனி கொடுப்பதற்காக. இங்க நம்ம படிக்கலாம் ரூத் 2வது அதிகாரம் அதில் 8 முதல் 10 வரைக்கும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. போவாசுடைய கண்களில ரூத்துக்கு நல்ல ஒரு தயவு கிடைத்தது. இன்றைக்கு இந்த ரெண்டாவது முக்கியமான இந்த காரியம் என்ன தெரியுமா? தளிர்க்கிற அனுபவம், நம்பிக்கை தளிர்க்கக்கூடிய ஒரு அனுபவம். உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை துளிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையை என் ஆண்டவர் இன்றைக்கு கட்டளையிடுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளான இருதயத்துக்குள்ள போவது மாத்திரமல்ல, 2வது அதிகாரத்தில் இந்த 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடியவர்களை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவை தொடர்பு படுத்தி தடுகிறவர்களை, அல்லது உங்கள் ஊழியத்தின் பாதையில் உங்களுக்காக இந்த ஊழியத்தை குறித்து ப்ரமோட் பண்ணுகிறவர்கள், உங்களை குறித்து மற்றவர்களிடத்தில் நல் வார்த்தைகளை சொல்லி உங்களை பிணைத்து விடக்கூடியவர்கள், உங்களை ஜாயின் பண்ணி விடக்கூடியவர்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் உங்களை படிக்க வைப்பதற்கு அடுத்தது நான் என்ன படிக்கணும், ஒருத்தருமே இல்லை. ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி போவாசை போல ஒரு மனுஷனை கொண்டு வந்து தருவார். அந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களால உங்கள் வீட்டில் உள்ள அந்த நம்பிக்கை தளிர்க்கும், அது எழும்பி வரும். ரூத்தினுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நம்பிக்கை கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ரூத்தினுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒவ்வொரு நிலைகளிலேயும் அவளை நடத்துவதற்கு நகோமி அங்கே இருந்தாள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்துவதற்கு, உங்களை ஏந்துவதற்கு, உங்களை தாங்குவதற்கு, சில இடங்களில் உங்களை தப்புவிக்க செய்வதற்கு கர்த்தர் சில நகோமிகளை உங்கள் வாழ்க்கையில் தந்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சில நபர்களை அவர் தந்திருப்பார். ஆனால் சரியான நேரம் அவர்களை யூஸ் பண்ணிட்டு டாட்டா பைபைன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அவங்கள நீங்கள் நினைவு கூறு. ஏன் தெரியுமா? அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதையும் எடுப்பதற்கு வரவில்லை, உங்கள் வாழ்க்கையை கெடுப்பதற்கு வரவில்லை. உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில நன்மைகளை அவர்கள் உங்களுக்கு தருவதற்கு வந்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த வசனத்தில் மிக முக்கியமான காரியம், இங்கே அவனுடைய பார்வை எப்படி இருந்தது? அங்கே 8வது வசனத்தை சொல்ல, நீ வேற எங்கேயும் போயிடாத, நீ எங்கே போனாலும் உனக்கு பாதுகாப்பு இல்லை. போவாஸ் அந்த ரூத்துக்கு கொடுத்த பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? நீங்கள் எங்கே போனாலும் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. யாராவது உன்னை தொட்டுருவாங்க, யாராவது உன்னைய கெடுத்துருவாங்க. உன்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய, உன் அறிவில் இருக்கக்கூடிய, உன்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய காரியங்களை மூளை செலவை செய்து விடுவார்கள். இதுதான் இதுக்கு அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சில சூழ்நிலைகள் என்ன சொல்ல, அதனால தான் அவர் சொல்கிறார், நீ போயிடாத, நீ அங்கே போகாத, அதை செய்யாத. ஆனால் நம்ம கேட்க மாட்டோம். உங்களோட தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை திளிர்த்து வரணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை திளிர்த்து வெளியே வரணும். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு தரும் பொழுது நீங்கள் வேர் பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதான் 2வது அடையாளம்.
மூன்றாவது ஒரு அடையாளத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அடையாளம்? அது பூத்து காய்த்து, அது பூத்து வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. அது நல்ல மனத்தோடு அது எழும்பி வரும். நல்ல குணாதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்குள் அப்படிப்பட்ட குணாதிசயம் எழும்பி வருவதை உங்களுடைய சொந்த கண்கள் காணும். போவாசுனுடைய வயலுக்கு அல்லாமல் ரூத் வேறு ஏதாவது ஒரு வயலுக்கு போயிருந்தால் அவளுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டிருக்கும். அவளுடைய வாழ்க்கை வேறு மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்கும். அவள் சரியான நபரை சந்திப்பதற்கும் சரியான இடத்திற்கு போவதற்கும் சரியான வயலுக்கு போவதற்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினது மாத்திரமல்ல, கர்த்தர் அதை ஏன் செய்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த சந்ததியை கொண்டு வருவதற்கு கர்த்தர் அந்த ரூத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா ரூத்துடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்றில் தான் இயேசு பிறந்திருக்கிறார். அதாவது நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படி இப்படின்னு அவர் எங்கேயுமே நமக்கு சொன்னதில்லை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நான் எல்லாம் இவ்வளோ பெரிய பின்னணியில் உள்ள ஆள், என் பாரம்பரியம் ரொம்ப பெருசு, நான் வந்ததுன்னு ஒரு சாதாரண ஆள் இல்லைன்னு எங்கேயுமே அவர் என்ன செய்யலை, சொல்லலை. வசனத்தை பற்றி அவர் எங்கே பார்த்தாலும் சுற்றி திரிந்து மக்களோடு மக்களாக எல்லாருக்கும் நன்மை செய்பவராக இயேசு சுற்றி திரிந்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, வேர் பற்றி பிடிப்பதற்கு இன்னும் 2 காரியம் இருக்குது. அதில் 3வது காரியம் நம்ம பார்க்கலாம். இந்த 3வது காரியம் என்னது? 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த 3வது அதிகாரத்தில் உள்ள 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அவ்வளவுதான். அடுத்த வசனம் வாசிங்களா. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் குணசாலி என்பதை உங்களுடைய பழக்க வழக்கத்தை வைத்து கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி? நீங்கள் குணசாலி என்பதை உங்களுடைய பழக்கங்கள், உங்களுடைய பேச்சு, நட உட எல்லாத்த வச்சு என்ன செஞ்சிருவாங்க? கண்டுபிடித்துருவாங்க. இவன் முதலாவது அவளை குறித்த எல்லா காரியங்களையும் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் எந்த இடத்திலேயும் அவளை குறித்து மட்டமாக அல்லது அவளை குறித்து ஒரு குறைவான மதிப்பீடு செய்யவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை அண்டர் எஸ்டிமேட். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவ மனிதர்களே, உங்கள் கண்களிலிருந்து யாரையும் குறைவாக பார்த்து விடாதீர்கள். நீங்கள் யாரையாவது குறைவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வேறு டேமேஜ் ஆகிடும். நம்ம வேறு கீழே என்ன செய்யாது? பற்றி பிடிக்காது. அப்போ இந்த போவாஸ் ரூத்தை குறித்த ஒரு பெரிய மதிப்பீடு என்னது? அவர் சொல்லுகிறார், நீ வேற எந்த வாலிபருக்கு பின்னாடியும் போகாததுனால உங்ககிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் என்ன? முந்தின குணத்தை பார்க்கலும் முந்தின நற்குணத்தை பார்க்கலும், அதாவது முந்தின நற்குணம் எது? முதல்ல அவளுக்கு ஒரு திருமணம் முடிஞ்சிருக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் இந்த திருமணத்தை எங்கே கொண்டு கனெக்ட் பண்ணுறேன்னா, ரட்சிப்புக்கு முன்னாடி உள்ள கதை. ரட்சிப்புக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அது வேற வாய். 1000 கதை பேசியிருப்பீங்க, நல்ல வாய் எடுத்தால் பொய் சொல்லியிருப்பீங்க, எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க. அது அந்த வாய் வேற, அந்த வாயை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? அவர் உங்களை உடைத்து உருவாக்குகிறார். எதற்காகனா அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, தேவராஜ்ய கட்டுமான பணிகளுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்காக. அப்போ எதுக்கு அவர் எடுத்த உடனே உங்களை பெரிய ஆளாக்கல? உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாத, ஒரு கடன் இல்லாத, ஒரு குழப்பம் இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தார். சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு அந்த சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணோம் இல்லையா? இயேசு தேவனே என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான் என்ன ரட்சியும், சுவாமி ஆமேன். அதான் நம்ம ஜெபமாக இருந்திருக்கோம். இப்போது ஜெபம் எப்படி இருக்குது? கடன் கூடுது, காலையில் கடன்காரன் வருவான், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்காரருக்கு வண்டிக்கு இஎம்ஐ கட்டணும். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்திய நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? 30 நிமிஷம், 40 நிமிஷம், 1 மணி நேரம், விடிய காலையில் ஜெபம், ராத்திரி ஜெபம், ஜாமக்கார ஜெபம், எத்தனை ஜெபம் பண்ணுறோம்? ஏன் பண்ணுறோம்? நமக்கு நம்பிக்கை இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் அவர் கரத்திலிருந்து கிடைக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த 3வது காரியத்தில் ஒரே ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். போதும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீ பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று
வாக்கு கொடுக்கிறார். இது போவாஸ் ரூத்துக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு தருகிறார். உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். நீ எங்கிட்ட கேட்காம காலையிலேயே பெட்டி கட்டிட்டு எழும்பி ஒவ்வொருத்தட்டியா போய் நிற்கிற, ஒவ்வொரு மனுஷன்கிட்டையா போய் நிற்கிற, ஒவ்வொரு சொந்தக்காரனுக்கிட்டையா போய் நிற்கிற. உனக்கு தெரியல உன்னை பற்றி, உங்கள் யாருக்கும் இன்னும் புரியலை உங்களுடைய வேல்யூ என்னென்னு, உங்கள் மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியலை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடியதை இன்னொருத்தங்க எடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு இல்லைன்னா உங்களுடைய தலைமுறைக்குன்னு தேவன் ஒரு காரியத்தை வச்சுருந்தா அது கர்த்தர் உங்கள் கருத்தில் கொண்டு சேர்த்துருவார். புரியுதா உங்களுக்கு? போவாசனுடைய வாழ்க்கையை கொண்டுதான் ரூத்தினுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருந்தபடினால அவள் வேறு எந்த மனுஷனையும் பார்க்கல, வேற எந்த வயலுக்கும் போகல, நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டா. வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் எங்கேயும் வரமாட்டோம், இன்னும் நாங்கள் எங்களுக்கு புரியலை, இன்னும் இயேசப்பாவுடைய நன்மை தெரியலைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இயேசுவை தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் தான் ரட்சகர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவரால் தான் இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டது, அவரால் தான் உங்கள் வாழ்க்கை மாறும், அவருடைய இரத்தத்தினால தான் உங்கள் வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் மாறும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. இது நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மூன்றாவது காரியம் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? உங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த குணாதிசயங்கள் பூத்து காய்த்து குலுங்கும். அந்த குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்கா? போவாஸ் ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல, அவன் அவளுக்கு பூத்து குலுங்கக்கூடிய அளவில் அவளுடைய நற்குணங்களை எடுத்துக்கொள்ளுகிறான். கடைசியாக இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தர விரும்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் தங்களுடைய பலகீனங்களுக்காக, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளால இவ்வளோ பிரச்சனை, என்ன பண்ணணும்னு தெரியல, கதறிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ரூத்தினுடைய புஸ்தகத்தை படிங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். அதில் உள்ள வார்த்தைகள் உங்களை கண்டிப்பாக தொடும். இதில் பாருங்க, 4வது இந்த அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம், 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவள் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து இந்த வேர் பற்றக்கூடிய அடையாளத்தில் எதெல்லாம் என்கிட்ட இருக்கு இல்லை அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவருடைய அனுக்கிரகம் உங்கள் வாழ்க்கையில். போவாசுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவன் எதிர்பார்க்கலை. அவனுடைய வயலில் எத்தனையோ பேர் பொறுக்கியிருப்பாங்க, அந்த கதிர்மணிகளை எத்தனையோ பேர் பொறுக்கியிருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. ஆனால் யார் கண்ணுலையும் தெரியலை, அவன் யாரையும் பார்க்கலை. ஏன்னா அவனுக்கு கீழே நிறைய சிப்பந்திகள் இருக்கிறாங்க. அதுபோல ரூத்தினுடைய வாழ்க்கையில் ரூத் நினைச்சிருந்தா எந்த வயலில் வேணாலும் எப்படி வேணாலும் போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாங்க. ஆனால் இல்லை, நான் இப்படித்தான் வாழணும், இவரைத்தான் சந்திக்கணும், இந்த வயலுக்கு தான் போகணும், இந்த போவாசைத்தான் சந்திக்கணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது, தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதனால தான் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் கொண்டு வருகிறார். வசனம் சொல்லுகிறது, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அடுத்த வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஆமென். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் கனி கொடுக்கணும். நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் சாதாரணப்பட்டவன் அல்ல, நான் கனி கொடுக்கணும். யாக்கோபு வேர் பற்றிடுச்சு, பூத்து குலுங்குது, நான் கனி கொடுக்கணும்ப்பா. அப்போ கனி கொடுக்கணும்னா கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்கிற காரியம், நீ வேர் பற்றி பிடிக்கணும். அப்போ வேர் பற்றுவதற்கான அந்த அடையாளங்களை நீங்கள் இன்றைக்கு தனிமையாக இருந்து யோசிங்க. இப்போ ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் எனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை முன்னாடி கொண்டு வாங்க. ஏன் கோபம் வருது? ஏன் சில விஷயத்தை செய்ய முடியலை? ஏன் பொறுமை இழக்கிறோம்? எதனால் நமக்கு இந்த காரியத்தை அனுபவிக்க முடியலை, இல்லைன்னா சுதந்திரிக்க முடியலை? மாதம் ஆயிடுச்சு, வருஷம் ஆயிடுச்சு, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் இருந்து இந்த ஒரு காரியம் போகலை. பவுலுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளை போல எனக்கு சில முள் அப்படியே இருந்துட்டு இருக்கு. நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்னும் வேர் பற்றலை, இன்னும்
வேர் பற்றி பிடிக்கல. அது மாத்திரமல்ல, அந்த தளிர்ப்பதற்குரிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். 16வது வசனத்தில் நகோமியை பற்றி ஒரு வார்த்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ண போயிடும். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நகோமி பாட்டி ஆகிவிட்டாள். யாரு? நகோமியே ஆண்டவர் கொடுத்த திட்டத்தில் அவ யாரா மாறிட்டா? பாட்டி. உங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய திட்டத்தில் தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு, ஒவ்வொரு ரோல் இருக்கு, ஒவ்வொரு போஸ்டிங் இருக்கு. அவங்கவுங்களுடைய காரியத்தை கரெக்டாக செய்யும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அப்போ 4 காரியங்களை தியானிச்சோம். முதலாவது, வேர் ஊன்றக்கூடிய அளவில் எனக்கு விசுவாசம் வேணும். 2வது, எனக்குள்ளால அது தளிர்த்து எழும்பக்கூடிய ஒரு கிருபையாய் மாறணும். 2வது காரியம் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். 3வது, என்னுடைய குணாதிசயங்கள் பூத்து குலுங்கணும். எப்படி? என் குணாதிசயம் பூத்து குலுங்கணும். 4வது, அந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இது 4ம் நமக்கு வேணும்னு சொன்னால் வேர் ஊன்றுவதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். நம்முடைய வேர் கீழே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்? கீழே வேர் உண்ட செய்து மேலே கனி கொடுக்க. அப்படியே எழும்பலாமா? இப்போ நீங்கள் கண்ணை மூடுங்க, கைகளை எடுத்து அப்படியே இருதயத்தில் வைங்க, அப்படியே இருதயத்தில் வைங்க. அவர் உங்கள்கிட்ட பேசி இருக்கிறார், அவர் உங்களிடத்தில் இடைபெற்று இருக்கிறார். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களை கொண்டு சென்ற பாதைகள் வித்தியாசமானது, நீர் எங்களுக்கு தந்த அனுபவங்கள் வித்தியாசமானது. எல்லாவற்றுக்கும் மேல் ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? கைகளை எடுத்து அப்படியே இருதயத்தில் வைங்க. வீட்டில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகள் கைகளை எடுத்து இருதயத்தில் வைங்க. இதுவரைக்கும் ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளன. ஒரு போவாசுடைய வாழ்க்கையில் ரூத்து போன பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கையில் போவாஸ் வரும் அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு ஒரு பரிசுத்த சந்ததியை என் தேவன் உருவாக்கினார். இது எல்லாவற்றுக்கும் பின்னணியில் நல்ல ஒரு ஆளுமை, ஒரு அழகான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்த நகோமியை கர்த்தர் பாட்டியாக மாற்றிவிட்டார், ப்ரமோட் பண்ணிவிட்டார். காரணம் என்ன தெரியுமா? பொறுமையாய் காத்திருந்து கர்த்தருடைய கரத்தில் இருந்து, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள அந்த வேர் ஊன்றக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பேஸ், ஒரு நல்ல விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் உறுதிப்பட கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஜெபத்தில், வேத வாசிப்பில், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. விசேஷமாக ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மேற்படிப்புக்காக சிலர் காத்து கொண்டிருக்கிறாங்க. சிலருக்கு நல்ல இடங்களில் படிப்பதற்கு இடம் கிடைத்திருக்கிறது. என் அருமையான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே பெற்றோரை விட்டு, குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு தனி இடத்துக்கு போகும் பொழுது, தூர இடத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க, பரிசுத்தத்தில் அவர்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுங்கப்பா. விசேஷமாக இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னமும் நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கடைசி மட்டும் உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்து நின்று உம்முடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒரே ஒரு காரியத்துக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம்ப்பா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், ஏற்ற துணைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கடந்து செல்வதற்காய் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் வருடக்கணக்கில் காத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த தொடுதல் இன்றைக்கு ஆண்டவரே இந்த வேர் ஊன்றக்கூடிய அடையாளங்களை புரிந்து கொண்டு அவர்கள் விசுவாசத்தில் வேர் ஊன்றுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நீர் அப்படி செய்த கிருபைக்காய் நன்றி. துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நான் ஒன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்றேன் என்று எனக்காக.
துதிக்கும் நேரத்தில் மறையச் செய்வேன். கடந்த நாட்களின் கவலைகளை கண்ணீர் வைக்கும் நேரத்தில் மறையச் செய்வேன். இந்த நாளின் இன்னல்களை இல்லாமல் உனக்கு அருளிச் செய்வேன். இந்த நாளின் இன்னல்களை இல்லாமல் உனக்கு அருளிச் செய்வேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர். நானே கர்த்தர், நானே கர்த்தர். நானே மாறாத கர்த்தர். உடைந்து போன உன் வாழ்வை வளைந்து நானும் மீட்டுக் கொள்வேன். உடைந்து போன உன் வாழ்வை வளைந்து நானும் மீட்டுக் கொள்வேன். கடந்து போகும் பாதையெல்லாம் காற்றையும் கடலையும் அதட்டிடுவேன். கடந்து போகும் பாதையெல்லாம் காற்றையும் கடலையும் அதட்டிடுவேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தாதி